உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. நீதியையும் நன்மையையும் விரும்பி பிறர்க்கு பயன்பட வாழும் பெரியோரின் நல்ல பண்பை உலகத்தார் போற்றிக் கொண்டாடுவர். அவ்வாறு கடந்த 29/4/2022 வெள்ளிக்கிழமை அன்று கிளிநொச்சி ராமநாதபுரம் மேற்கு வட்டக்கச்சி அரசர் தமிழ் கலவன் பாடசாலையில் பொற்கால மலர் வெளியீட்டினூடாக போற்றி கொண்டாடப்பட்டவர் அமரர் கனக மகேந்திரா அவர்கள். அமரர் கனக மகேந்திரா அவர்கள் 1966 திருகோணமலை துறைமுக அதிகார சபையிலும் 1974 திருகோணமலை பலநோக்கு கூட்டுறவுச் சங்கத்திலும் 1977 திருகோணமலை பலநோக்கு கூட்டுறவுச் சங்கத்தின் கிராமிய வங்கியிலும் பணியாற்றிய அதேவேளை ஆசிரிய பணியை தன் உயிரிலும் மேலாக நேசித்தமையால் அவரது எண்ணத்தின் வடிவாய் 1978 கிளிநொச்சி கண்டாவளை மகா வித்தியாலயத்தின் பணியாற்றியதோடு 1981 தொடக்கம் 1983 வரையான காலப்பகுதியில் கோப்பாய் ஆசிரியர் பயிற்சி கலாசாலையில் பயின்று 1983 முதல் கிளிநொச்சி பரந்தன் இந்து மகா வித்தியாலயம், அதனைத் தொடர்ந்து கிளிநொச்சி கண்டாவளை மகா வித்தியாலயத்திலும் ஆசிரியராக பணியாற்றியிருந்தார். 1985 கிளிநொச்சி மத்திய மகா வித்தியாலயத்திற்கு இடமாற்றலாகி அங்கு பிரதி அதிபராக கடமையாற்றிய அவர் 1989 கிளிநொச்சி ராமநாதபுரம் மேற்கு அரசர் தமிழ் கலவன் பாடசாலைக்கு அதிபராக பதவி உயர்வு பெற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இப்பாடசாலையில் ஒரு தசாப்த காலத்திற்கும் மேல் தன் பன்முகப்பட்ட ஆளுமைகளாலும் தலைமைத்துவ பண்புகளாலும் பாடசாலை வளர்ச்சிக்கு அரும்பணியாற்றிய ஆசானுக்கு பாடசாலை சமூகமும் பழைய மாணவர் சங்கமும் இணைந்து பெருவிழாவாக வெளியீட்டு விழாவினை நடாத்தி முடித்தார்கள். அமரர் கனக மகேந்திரா ஞாபகார்த்தமாக பழைய மாணவர்களால் ஒரு பாடல் ஒன்று இயற்றப்பட்டு இசையமைக்கப்பட்டு வெளியீடு செய்யப்பட்டது. அந்த பாடலுக்கான சிறப்பு நடனம் இப்பொழுது உங்கள் கண்களுக்கு விருந்தளிக்க வருகின்றது. எங்களுடைய பள்ளியின் ஆசிரியர் மதிப்புக்குரிய லினோசன் அவர்களின் நிறையாள்கையில் அமரர் கனக மகேந்திரா ஞாபகார்த்தமான பாடலும் நடைபெறும். காலமெல்லாம் சிறக்க காலம் தந்த தம்மாசான் ராமநாதபுரம் மேற்கு அரசினர் தமிழ்கலவன் பாடசாலையின் பொற்காலம் கண்ட அதிபர் கலாபூசணம் திரு கனக மகேந்திரா அவர்களின் நினைவினை போற்றி பாடசாலையின் பழைய மாணவர்களால் இப்பாடல் சமர்ப்பணம். காலம் தந்த பெரும் கொடையே கனக மகேந்திரா கலங்கரை விளக்கே, ஆளுமையின் செயல் வீரன் ஆற்றல் மிகு எங்கள் பள்ளி முதல்வன், கல்வி பாதை கல்முள் களைந்து கனமிகு கால பணி புரிந்த கலைத்தாயின் சுடர் விளக்கே, மௌனமாகி மறைந்ததங்கே நிற்றவர் அன்பை நிதமும் பற்றுடன் பொழிந்த எங்கள் ஆசானேயும் நினைவுக்குள் ஒளிகின்ற அணையாத தீபமும் நினைவுடன் என்றும் வாழ்வோமே.
நிறைந்த உந்தனது அன்பு குடும்பத்தினரின் கண்ணீர் துடைக்க பள்ளியுறவென்று சொல்லிக் கொள்ள அருகினிலே யாரும் இல்லை, அருகினிலே யாரும் இல்லை. பெற்றவர் அன்பை நிதமும் பற்றுடன் பொழிந்த எங்கள் ஆசானேயும் நினைவுக்குள் ஒளிர்கின்ற அணையாத தீபமும் நினைவுடன் என்றும் வாழ்வோமே. வட்டக்கச்சி இராமேற்கு வரலாற்றில் உந்தன் பெயர் இருக்கும். மக்களையும் மண்ணையும் நேசித்து உயர் பணியாற்றிய பெரும் தகையும் மாணவ சமூகத்தை மனதால் நேசித்து கனவுக்கு உயிர் தந்த ஓவியமே. பெரும் துயரில் நிலை குலைந்து தவிக்கின்றோம், எம் குரல் கேட்கிறதா? எம் குரல்கள் கேட்கிறதா? பெற்றவர் அன்பை நிதமும் பற்றுடன் பொழிந்த எங்கள் ஆசானேயும் நினைவுக்குள் ஒளிர்கின்ற அணையாத தீபமும் நினைவுடன் என்றும் வாழ்வோமே. காலம் தந்த பெரும் கொடையே கனக மகேந்திரா கலங்கரை விளக்கே. ஆளுமையின் செயல் வீரன் ஆற்றல் மிகு எங்கள் பள்ளி முதல்வன். கல்வி பாதை கல்முள் களைந்து கனமிகு கால பணி புரிந்த கலைத்தாயின் சுடர் விளக்கே. மௌனமாகி மறைந்ததங்கே பெற்றவர் அன்பை நிதமும் பற்றுடன் பொழிந்த எங்கள் ஆசானேயும் நினைவுக்குள் ஒளிர்கின்ற அணையாத தீபமும் நினைவுடன் என்றும் வாழ்வோமே. நினைவுடன் என்றும் வாழ்வோமே. நினைவுடன் என்றும் வாழ்வோமே. அடுத்த நிகழ்வாக தற்பொழுது வரவேற்புரை இடம்பெறும். வரவேற்புரை நிகழ்த்துவதற்காக நாம் அழைப்பது எமது பள்ளியினுடைய தமிழ் பாட ஆசிரியர் பெருமதிப்புக்குரிய திருமதி நிசாந்தினி விஜயகுமார் அவர்களை தற்பொழுது வரவேற்புரை நிகழ்த்துவதற்காக இந்த மேடைக்கு நான் அழைக்கின்றேன். அமரர் கனக மகேந்திரா அவர்களின் ஞாபகார்த்த பொற்கால மலர் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து நல் உள்ளங்களிற்கும் இந்நேர வணக்கத்தை கூறிக்கொண்டு வரவேற்புரைக்கு வருகின்றேன். இந்நிகழ்வின் பிரதம விருந்தினரும் இப்பாடசாலையின் பழைய மாணவனுமாகிய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் திருவாளர் சிவஞானம் ஸ்ரீதரன் சார் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகின்றோம். மேலும் அமரர் கனக மகேந்திரா சார் அவர்களின் பாரியார் பிள்ளைகளையும் அன்புடன் வரவேற்று நிற்கின்றோம். மற்றும் சிறப்பு விருந்தினரும்
இப்பள்ளியின் பழைய மாணவனும் இலங்கை வெளிநாட்டு சேவை வெளிநாட்டு அமைச்சின் பணிப்பாளர் ஆகிய திருவாளர் அகஸ்டின் கிறிஸ்தரூபன் சார் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் உளமகிழ்வடைகின்றோம். அத்தோடு மாண்புறு விருந்தினரும் கிழக்கு மாகாண மேனாள் கல்வி அமைச்சருமாகிய திருவாளர் சீனா தண்டாயுதபாணி சார் அவர்களை வருக வருகவென வரவேற்பதில் மனமகிழ்வடைகின்றோம். மேலும் வடக்கு மாகாண முன்னாள் கல்வி அமைச்சர் கௌரவ திருவாளர் தம்பிராசா குருகுலராஜா சார் அவர்களையும் வருக வருகவென வரவேற்பதில் உளமகிழ்வடைகின்றோம். மற்றும் மதிப்புறு விருந்தினர்களாகிய பாடசாலையின் பழைய மாணவியும் ராமநாதபுரம் மகாவித்யாலய ஆசிரியருமாகிய திருமதி நலாயினி ஜெயபாலசிங்கம் அவர்களையும் பாடசாலையின் பழைய மாணவனும் கூற்று அபிவிருத்தி உத்தியோகருமாகிய திரு நாவேந்தன் அவர்களையும் அவர்தம் பாரியார் சிரேஷ்ட முகாமைத்துவ அலுவலர் திருமதி கனேயி நாவேந்தன் அவர்களையும் அத்துடன் பாடசாலையின் பழைய மாணவனும் கிளிநொச்சி மாவட்ட சமுர்த்தி கண்காணிப்பு முகாமையாளருமாகிய திரு ராசநாயகம் அபராஜிதன் அவர்களையும் வருக வருகவென வரவேற்பதில் பெருமகிழ்வடைகின்றோம். மற்றும் ஓய்வு நிலை உதவி கல்வி பணிப்பாளர் திருவாளர் ஆனா வைரமுத்து சார் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்வடைகின்றோம். மேலும் ஓய்வு நிலை உதவி கல்வி பணிப்பாளர் திரு விந்தன் சார் அவர்களையும் பழைய மாணவனும் கனடா வாழ் ஊடகவியலாளருமாகிய திருமான வேடுதன் அவர்களையும் யாழ் புனித பத்திரிகையாளர் கல்லூரி ஆசிரியர் திருவாளர் ஈனா வசீகரன் சார் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் மனமகிழ்வடைகின்றோம். மற்றும் அயற்பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள், ஏனைய அரசு அலுவலர்கள், ஓய்வு நிலை அதிபர்கள், ஆசிரியர்கள், கிராம அலுவலர்கள், வைத்தியர்கள், ஏனைய அலுவலர்களையும் அத்துடன் இந்நிகழ்வின் தலைவரும் இப்பள்ளியின் முதல்வருமாகிய திரு சூனா சுதாஸ்கரன் சார் அவர்களையும் சக ஆசிரியர்களையும் மாணவ செல்வங்களையும் கல்விசாரா ஊழியர்களையும் பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்களையும் பெற்றோர்களையும் பழைய மாணவர்களையும் நலன் விரும்பிகளை அனைவரையும் அன்புடன் வருக வருக என வரவேற்று எனது வரவேற்புரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. பேரவர்களுக்குரிய ஆட்சி சென்ற எமது பள்ளியுடைய ஆசிரியர் பெரும் மதிப்புக்குரிய திருமதி நிசாந்தனி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து அனைவரையும் வரவேற்று நின்ற அந்த ஆசிரியர் அவரை இந்த நிகழ்வுக்கு வருக என நான் வரவேற்றுக் கொள்கின்றேன். அடுத்து நிகழ்வாக இந்த பாடசாலையில் பல சாதனைகளை படைத்து இந்த பள்ளியுடைய மாணவ செல்வங்கள் என்று இந்த உலக அரங்கிலே அனைத்து இடங்களில் திறந்தளிப்பதற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்து இந்த மாணவ செல்வங்களையும் வளர்த்துவிட்ட பெருமை அமரர் கனக மகேந்திரா அவர்களை சாரும். அந்த வகையில் அவர் விட்டு சென்றதை பல அதிபர்கள் தொடர்ந்து இந்த பாடசாலையுடைய வளர்ச்சிக்காக தங்களுடைய காத்திரமான பங்கை நிகழ்த்தியிருந்தார்கள். அந்த வகையில் தற்போது இந்த பாடசாலையுடைய முதல்வராக இருந்து இந்த பாடசாலையுடைய போருக்கு பின்னரான இந்த காலப்பகுதியில் இந்த பாடசாலை மீண்டும் எழுச்சியுற்று மீண்டும் பல நிகழ்வுகளில் பல வடிவங்களில் சாதனையுற்று மீண்டும் இந்த பள்ளியுள்ள மாணவ செல்வங்கள் கற்றலில் சிறந்த பெருமைகளை பெற்று இந்த உலகத்தில் மூளை முடுக்கெல்லாம் சென்று வர காரணமாக இருந்து இந்த பாடசாலையை சிறந்த முறையில் வழிநடத்தி செல்கின்ற எமது பள்ளியின் தற்போதைய அதிபர் பெரும் மதிப்புக்குரிய சுபாஸ்கரன் அவர்களுடைய தலைமை உரை இடம்பெறும். எங்கே எங்கள் பாடசாலையின் அதிபர் அவர்களை தலைமுறையாற்ற மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டிருக்கின்றேன். கனகமேந்திரா அவர்களின் பணி இப்பாடசாலையில் 1989ஆம் ஆண்டு தொடக்கம் 1999ஆம் ஆண்டு வரையான 10 ஆண்டுகள் முழுமையாக நடைபெற்றிருக்கின்றது. உண்மையிலேயே அதிபராக கடமையாற்றுவதே கடினம். அதில் இவர் நல்ல அதிபராகவும் கடமையாற்றிருக்கின்றார். மீகாமல் இல்லாத மரக்கலம் போல் தவித்த பாடசாலையை சிறந்த மாலுமியாக இருந்து துறைமுகத்தில் சேர்த்துள்ளார் என்றால் மிக இல்லை. அந்த கப்பலில் இருந்து இறக்கிய சரக்குகளை இன்று இந்த பொற்கால நூல் மலர் வெளியிடுவதற்கு காரணமாக உள்ளது. பாடசாலைகள் அதிபர் இல்லாவிட்டாலும் இருந்தாலும் ஆசிரியர் வளம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும்
கூட இயங்குகின்ற நிலை காணப்படும். இது நிழல் கல்வி அமைப்பினுடைய கலைத்திட்ட திட்டமிடலாகும். ஆனால் கடலின் அடியில் உள்ள சிப்பியின் வாயில் மழைத்துளி எவ்வாறு விழுந்து அது முத்தாகுள்ளதோ அதேபோல் தான் பாடசாலைக்கு மழைத்துளி போன்ற நல்ல அதிபர்கள் கிடைக்க வேண்டும். அது எமது பள்ளிக்கு கிடைத்துள்ளது என்பதை நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். சார் அவர்களின் செயற்பாடுகளை இங்கு விரிவாக எடுத்து வேண்டிய தேவை எனக்கு இல்லை என எண்ணுகிறேன். காரணம், அது நாம் வெளியிட உள்ள நூல் அதனை தாங்கி வந்து உங்களிடம் சேர்க்கும். தலைமை நோக்கி ஆட்சி சென்ற இந்த பள்ளியினுடைய தற்போதைய அதிபர் மதிப்புக்குரிய சுபாஸ்கரன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த மண்டலத்தில் கூடியிருக்கின்ற விருந்தினர்களே, எங்கள் பள்ளியினுடைய முன்னாள் முதல்வர் அமரர் கனக மகேந்திரா அவருடைய நினைவை சுமந்திருக்கின்ற இந்த நிமிடங்களை நாம் இந்த மண்டலத்தில் நிறைவேற்றிருக்கின்றோம். அடுத்த நிகழ்வாக ஒரு வரலாறு இடம்பெறும். அதிபர் கனகேந்திரா அவருடைய நினைவுகளை சுமந்த வர்ணனை இந்த நிகழ்வை நடத்துவதற்காக மதிப்புக்குரிய வேணுகன் அவர்கள் இதோ வருகின்றார்கள். இந்த நிகழ்வினுடைய கதாநாயகர் என்பதை விட காலத்தின் சரித்திர நாயகர் கடமையை கருத்தாய் கொண்டு கல்வி பணியாற்றிய ஒரு பேர் ஆளுமையை மரியாதை செய்வதற்காகவும் அவருடைய வாழ்க்கை தடங்களை அவருடைய சேவை காலத்தில் அவர் பதித்து சென்ற சில தடங்களை மரியாதை செய்யவும் நினைவு கூறவும் இக்கால எதிர்கால சந்ததிக்கு முன்னுதாரணமாய் பதிவு செய்யவுமாய் இங்கு கூடியிருக்கிறோம். அந்த வகையில் அந்த நல்லாத்மா பதித்த சில தடங்களை இங்கே உங்களுக்காய் தர விரும்புகிறோம். எமது அதிபர் மரியாதையோடும் உரிமையோடும் சொல்ல தகுந்த எமது பொற்கால அதிபர் மரியாதைக்குரிய திரு கனக மகேந்திரா அவர்கள் 1946 வருடம் 2வது மாதம் 16ஆம் நாளிலே காங்கேசன்துறை கீரிமலையிலே அவதரித்தவர். கீரிமலை தமிழர்களின் சைவர்களின் புண்ணிய பூமி என்பது யாவரும் அறிந்தது. அதை கீரிமலையில் அவதரித்த எமது அதிபர் தன் வாழ்நாளை அதே பஞ்ச ஈச்சரங்களுள் இன்னும் ஒன்றாக இருக்கிற திருகோணமலை திருக்கோணேஸ்வரர் ஆலய சூழலில் நிறைவு செய்தார் என்பதையும் இங்கே குறிப்பிட விரும்புகிறோம். அதேபோல் பொன்னையா கனகராசா அவருடைய தந்தையின் பெயர். அவர் முன்னாள் புகையிரத ஊழியராக பணியாற்றியவர், கிராம சபை உறுப்பினராக இருந்தவர், அக்காலத்தில் அப்பகுதியில் மிகவும் அறியப்பட்டவர். அதே போல திருமதி நல்லம்மா கனகராசா அவர்களும் அவரோடு துணை நின்று ஓர் ஆளுமையாக அறியப்பட்டவர். எமக்கு கிடைத்த வரமான எமது அதிபரை பூவுலகிற்கு கொடுத்தவர்கள். அவருடைய தாயார் திருமதி நல்லம்மா கனகராசா பாடசாலை காங்கேசன்துறை நடேஸ்வரா கல்லூரி தரம் 1 முதல் 10 வரை அவர் அங்கு கல்வி பயின்றிருக்கிறார். 1963 முதல் யாழ் தொழில்நுட்ப கல்லூரியிலும் கல்வி கற்றிருக்கிறார். 1966 டிசம்பர் முதல் திருவண்ணாமலை துறைமுகத்தில் பணியாற்றியிருக்கின்றார். அவருடைய வீட்டு முகவரி 101/14 கந்தசுவாமி கோயில் வீதியில் உள்ள வில்லுண்டி என அழைக்கப்படும் உங்களுடைய துறைமுகங்களாக காணப்படுகின்ற அந்த திருப்பணவிலையிலே அங்கே கால்கடம் பதித்திருக்கிறார். ஆமாம், இவை அவருடைய ஆரம்ப கல்வி களங்களாக இருக்கிறது. கல்வி கற்கும் காலத்தில் போடப்படுகிற அத்திவாரங்கள் அக்காலத்தில் மாணவர்கள் மனதில் உருவாகிற எண்ணங்கள் தான் பிற்காலத்தில் ஆளுமைகளாக பரிணமிக்கின்றன. அந்த வகையில் எமது அதிபர் தனது பிற்காலத்தில் தனது வாழ்நாளில் ஆற்றிய பல விடயங்களுக்கும் இன்று வரை ஒரு ஆத்ம சக்தியாக இருந்து எம்மில் பலரை வழிநடத்துகிற பல மொழி சார்ந்த, கலை சார்ந்த, சமூகம் சார்ந்த நல்ல எண்ணங்களை விதைத்தது அவருடைய பள்ளி காலம். அதனைத் தொடர்ந்து 1974 முதல் திருவண்ணாமலை பிரணவ கூட்டுறவு சங்கத்தில் பணியாற்றி இருக்கின்றார். 1978 முதல் 35 1978 கிளிநொச்சி கண்டாவளை மகாவித்தியாலயத்திலும் 1981 முதல் கோப்பாய் ஆசிரியர் பயிற்சி கல்லூரியிலும் 1983 முதல் கிளிநொச்சி கண்டாவளை மகாவித்தியாலயத்தில் ஆசிரியராக நியமிக்கப்பட்டு 1985 முதல் கிளிநொச்சி மத்திய மகாவித்தியாலயத்தில் இடமாற்றம் பெற்று
அங்கு பிரதி அதிபராகவும் கடமையாற்றியிருக்கின்றார். ஆமாம், இவை அவருடைய பணிக்காலத்தில் எமது பாடசாலைக்கு இன்று நாம் கொண்டாடுகிற பாடசாலையின் பொற்காலம் என்று சொல்லப்படுகிற காலத்திற்கு முன்னர் அவர் பதிவு செய்த தடங்கள் இக்காலத்திலும் எக்காலத்திலும் இங்கிருக்கும் அனைவரும் ஏற்றுக்கொள்ளும்படியும் அனைவராலும் ஏற்றுக்கொள்ள தகுந்த வகையிலும் அவர் எங்கிருந்தாலும் அவராகவே இருந்திருப்பார், அவர் பணிகளை செய்திருப்பார் என்பது நான் சொல்லி தெரிய வேண்டிய விடயமில்லை. அவ்வாறான விடயங்களை பகிர்ந்து கொள்ளவும் பெரியவர்கள் பலர் காத்திருக்கிறார்கள். தொடர்ந்து செல்வதற்கு முதல் ஒரு சிறிய விடயத்தை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். பொதுவாக பல மேடைகளில் ஒலிவாங்கிகளை பகிர்ந்து கொண்ட ஒருவர் தான் தொழில்முறையாக ஒலிவாங்கிகளோடும் தொலைக்காட்சிகளோடும் பழக்கப்பட்ட ஒருவர் தான் தம்பியும் கூட. இருந்தாலும் இங்கு இந்த ஒலிவாங்கியை கையில் பிடிக்கின்ற போதும் இந்த மேடையில் நிற்கின்ற போதும் என் கால்களும் கைகளும் குரலும் உணர்வதை ஒரு வகையான நடுக்கத்துடன் இருப்பதை நீங்கள் உணர முடியும். அதற்கான காரணம் நாம் பகிர்ந்து கொள்கிற தகவல்களும் இந்த மேடையும் இந்த அவையும் எமக்கு ஆத்மாவுக்கு மிக நெருக்கமானவை. அந்த புரிதலை உங்களிடம் எதிர்பார்த்தவாறே தொடர்கிறோம். அந்த வகையிலே கிளிநொச்சி வட்டக்கட்சி ராமநாதபுரம் அரசு தமிழ்கடல் பாடசாலையில் 1989 முதல் கிளிநொச்சி ராமநாதபுரம் அரசு தமிழ்கழகத்தில் அவருடைய கல்விகளை மேற்கொண்டிருந்தார். 1999 முதல் திருவண்ணாமலை செல்வநாயகபுரம் இந்து மகா வித்தியாலயத்தில் இடமாற்றம் பெற்றிருந்தார். 2003 திருவண்ணாமலை செல்வநாயகபுரம் இந்து மகா வித்தியாலயத்தில் அதிபராக நியமிக்கப்பட்டு 2006 பதவியில் இருந்து ஓய்வு பெற்று 2008 ஓபன்ஸ்டோன் இரண்டாவது கொண்ட நிறுவனத்தில் பணியாற்றியிருக்கிறார். திருவண்ணாமலை நகரசபை நூலக ஆலோசனை குழுவின் உறுப்பினராகவும் பல்வேறு தொழில்நுட்பங்கள், சிறுவர் நாடகங்கள், நாடக களப்பயிற்சிகள் என்பவற்றை செய்து வருகின்றார். திருவண்ணாமலை கல்வி கலைக்கன்ற மன்றத்தில் ஒரு மாற்றத்தை ஆரம்பித்து அதன் தலைவராகவும் இம்மன்றத்தின் மூலம் சாம்பல் மேடு எனும் நாடக நூலொன்றை அமைக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அவருடைய மொழி சார்ந்த கலை சார்ந்த பக்கங்கள் தொடர்ச்சியாக ஏராளம் இருக்கிறது. அவை அடுத்து வரும் முறைகளிலும் நீங்கள் பிரதிபலிக்க காணலாம். இந்த வர்ணனையின் நிறைவாய் முத்தாய்ப்பாய் நாம் சொல்ல தகுந்தது, எமக்கு அதிபராக அறியப்பட்ட எமக்கு முன்னோடியாக நாம் இதயத்தில் வைத்து கொண்டாடுகிற எங்கள் குருவாக மானசீக குருவாக அறிந்து கொண்ட எமது பொற்கால அதிபர் கல்வி பணியோடு மட்டும் தன்னை குறுக்கிக் கொண்டவர் அல்ல, மிக தெளிந்த ஒரு அரசியல் பார்வையை, மிகச்சிறந்த ஒரு சமூக பார்வையை தன் சிறுவயதிலிருந்து சாரணிய இயக்கம் போன்ற இயக்கங்களுடன் இணைந்து பணியாற்றியதிலிருந்து தமிழ் தேசிய சிந்தனை கருவை தன்னுடைய கல்வி சூழலுக்கு அப்பாலும் செயற்படுத்திய விடயங்களிலிருந்து அதனை தாண்டியும் நாடக உலகில் மற்றும் கலை சார்ந்த படைப்புகளூடாக கலை உலகில் தன்னை நிரூபிக்காட்டியதில் இருந்தும் தன்னை நிரூபித்திருக்கிறார். அவருடைய பணிகள் மெச்சுதலுக்கு உரியவை என்பதோடு இந்நேரத்தில் அவற்றை நினைவு கூடவும் மதிப்பளிக்கவும் கிடைத்த இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி இப்போது விடைபெறுகிறோம். வணக்கம். வணக்கம். அமரர் கனக மகேந்திரா அவர்களின் பொன்மலர் வெளியீட்டு விழா பாடசாலை அதிபர் திரு சுதாஸ்கரன் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்வில் பிரதம விருந்தினராக இந்த பாடசாலையின் பழைய மாணவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கௌரவ சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் கலந்து கொண்டார். அதே மாதிரி இந்த மேடையில் எங்களை வளர்த்த மேடை, இது எங்களை உருவாக்கிய மேடை. அதனால்தான் அன்புக்குரிய பிள்ளைகளே, அண்ணன் கிருஷ்ணரூபன் உங்களுக்கு சொன்னது போல, யாரும் திறமை குறைந்தவர்கள் அல்ல, யாரும் ஆற்றல் அற்றவர்கள் அல்ல, யாரிடமும் எந்த திறமையும் இல்லை என்று நீங்கள் நினைத்தால் உங்களால் இந்த உலகப் பந்திலே வெல்ல முடியாது. வெல்லலாம், உங்களை நம்புங்கள். முதலாவது எதையும் எதிர்கொள்ளுகிற மனோபக்குவத்தை வைத்திருங்கள். இப்போ காலை விடிந்தால் இன்னும் ஒரு நாளிலே மே தினம். எவ்வளவு பிரச்சனைகள் எங்களுடைய தலைக்கு ஓடிக்கொண்டிருக்கும். எத்தனை பஸ்ஸு, பேருந்துகள், ஆக்கள், ஒழுங்கமைப்பு. அதை விட 3 நிகழ்வு இன்றைக்கு, 2 கூட்டம் 9 மணி மட்டும். இதுக்குள்ள இந்த கூட்டம் எல்லாத்தையுமே சமாளிக்கத்தான் வேணும், ஓடத்தான் வேணும். அதுக்காக நாங்கள் கெட்டிக்காரர் இல்லை. ஆனால் முடிந்த அளவுக்கு முகாமை செய்ய நாங்கள் தயாராக வேண்டும். அந்த முகாமையை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். அதுதான் நீங்கள் கனகமேந்திராசருக்கு செய்கின்ற மாற்று உபகாரமாக இருக்கும். தம்பி மயூரதன் அம்சா மிக அருமையான பிள்ளை. அம்சாட்ட இருக்கிற ஆற்றல், ஆளுமை நான் வியந்திருக்கிறேன். அவருடைய பேச்சு அப்படியே கனகமேந்திராசரை போட்டோ கமிஷனுக்கு போட்டு எடுத்து விட்டால் தான் அம்சா. நான் அப்படி தான் நினைக்கிறது. பேரப்பிள்ளைகள் மயூரதன் மாதிரியே ஒரு ஆள் இருக்கிறார். மருமகன் அருமையானவர். கனகமேந்திராசர் செய்த புண்ணியம்.
அவர் தம்பி மகன் என்று தான் கூப்பிடுவார், மருமகன் என்று கூப்பிட்டது கிடையாது. நான் திருவண்ணாமலைக்கு போன நேரமெல்லாம் அவரோட இருந்து சாப்பிடணும், இல்லைன்னா அவர் கோபம் வரும். வண்டி புட்டை வச்சிருப்பா இல்லை சோறு காய்ச்சிருப்பா, ஏதோ போய் அவரோட இருந்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் அதில் ஆறி கதைச்சு திரும்பினால்தான் அவர் ஆறுதல் அடைவார், இல்லைன்னா பேசுவார், அந்த உரிமையோடு பேசுவார். விவாகத்தார் அமைதி பெற வேண்டும். குடும்பத்தினுடைய நெடுகளும் நாங்கள் அழுது கொண்டிருக்க முடியாது, ஆனால் மறக்க முடியாத சில நிகழ்வுகள் நெஞ்சை வருடிக்கொண்டே செல்லும். அவரை பற்றி பேசுதல் என்பதே எனக்கு மிகவும் பிரச்சனையானது. சொல்லப்போனால் அது என்னையுமே கடுமையாக வதைப்பதனால் நான் பல இடங்களிலே அவரை பேச முடியாமல் போயிருக்கிறேன். ஆகவே இது ஒரு வரலாற்றின் அடையாளமாக இருக்கட்டும். அதற்காக இதுதான் இறுதி விழாவல்ல, இன்னும் விழாக்கள் உண்டு. இந்த பள்ளியிலே நான் படிக்க வந்த காலம் சுப்பிரமணியம் சார் என்னுடைய தந்தையாரின் மாமனார், அவர்தான் அதிபராக இருந்தார். அவருக்கு பின்னர் தர்மலிங்கம் சார் நான் வெளியேறிவிட்டேன் பாடசாலையில். அவர் வருகிற பொழுது நான் இல்லை. அவருக்கு பின்னர் திரவியம் டீச்சருக்கு பிறகு கனாமேந்திரா சார், இப்படியே இந்த வரலாறு கருணாநிதி சார், பாலச்சந்திரன், இப்பொழுது சுதாஸ்கரன். பாடசாலை தன்னுடைய அழகை இழக்காமல் அந்த கனகமேந்திரா என்ற ஆத்மாவினுடைய வழிகாட்டலே சுதாஸ்கரனுடைய காலத்திலும் பள்ளி மிக செழிப்பாக இருக்கிறது என்பதை நான் நினைத்து மகிழ்ச்சி அடைகிறேன். பாடசாலைக்குள் வருகிற பொழுது உண்மையிலே கனகமேந்திரா இருக்கிற பாடசாலைக்கு வருகிறோமா அல்லது சுதாஸ்கரன் இருக்கிற பாடசாலைக்குள் வருகிறேனா என்று நான் என்னை ஒரு முறை தட்டி பார்த்திருக்கிறேன். ஆகவே சுதாஸ்கரன், உங்களுடைய பணிகள் மிக அற்புதமானவை. நீங்கள் பணிவோடும் மரியாதையோடும் ஒவ்வொருவரோடும் நடத்துகிற இந்த உங்களுடைய செயல்பாடுகள் இந்த மலர்வள வணக்க நிகழ்வை நடத்திய மாணவ செல்வங்களுக்கும் இதனை நெறியாழ்வு செய்ய திரு லினோசன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்து நாம் இந்த நிகழ்வில் நினைவுரை ஒன்றை நிகழ்த்த இருக்கின்றோம். அந்த வகையில் நினைவுரை நிகழ்த்துவதற்காக நாம் அழைப்பது முன்னாள் கிழக்கு மாகாண கல்வி அமைச்சரும் அவர் கனகமேந்திரா அவர்களுடைய நண்பருமான திருவாளர் சி தண்டாயுதபாணி அவர்களை இவருடைய நினைவுக்கு வந்து நிறைவேற்ற வருமாறு உங்களை அன்புடன் அழைத்திருக்கிறேன். 30ஆம் தேதியில் ஒரு அதிர்ச்சியான செய்தியை எனக்கு தொலைபேசி மூலம் எனக்கு கிட்டியது. கனக மகேந்திரா அவர்கள் கொரோனா என்ற இந்த கொடிய அரக்கன் ஆட்கொல்லி நோய், அதன் காரணமாக சாவடைந்து விட்டார். வைத்தியசாலையில் இது நிகழ்ந்தது என்ற ஒரு தகவல் ஒரு பேரிடியாக எங்கள் எல்லோருக்கும் இறங்கியது. அது பற்றி இன்னும் சில நண்பர்களிடம் கேட்டு உறுதிப்படுத்தி கொண்டதன் பின்னர் அவருடைய மகன் மயூரதன் அவர்கள் என்னுடைய பாடசாலை திருவோணமலை கோணேஸ்வரா இந்த கல்லூரியில் நான் அதிபராக இருந்த பொழுது அங்கே கற்ற அவருடைய மாணவன். அவரை நான் தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் எனக்கு இப்பொழுது ஞாபகம் இருக்கிறது. போன வெள்ளிக்கிழமை சார் எங்களோட அப்பா இருந்தார், இந்த வெள்ளிக்கிழமை அப்பா போய்விட்டார். நான் கதைத்தது ஒரு வெள்ளிக்கிழமை, அந்த செய்தியை நாங்கள் கேள்விப்பட்டதும் ஒரு வெள்ளிக்கிழமை. ஆகவே அந்த ஒரு மனதை உருக்கக்கூடிய ஒரு செய்தியாக என்னை மாத்திரமல்ல, அவருடைய நண்பர்கள் எல்லோரையும், அவருடைய குடும்பத்தவர்களை மாத்திரமல்ல, அவருடைய உறவினர்களை மாத்திரமல்ல, திருகோணமலையில் உள்ள அவருடைய சகாக்கள் நண்பர்கள் எல்லோரையும் மிக பாதித்த ஒரு செய்தியாக அந்த செய்தி. மறைந்தும் மறையாத கனக மகேந்திரா எனும் மாணிக்கத்தில், மறைந்தும் மறையாத கனக மகேந்திரா எனும் மாணிக்கத்தில் நிறைந்த இந்நிகழ்வில் நாளில் அவர் அந்த சேவையாற்றிய மாண்பை நாங்கள் கேள்விப்பட்டிருந்தோம். அவரோடு நான் பேசுகின்ற சந்தர்ப்பத்திலே இங்கே நடைபெற்ற சில சுவையான சம்பவங்களை, மாணவர்களுடைய பண்புகளை, பெற்றோருடைய ஒத்தாசைகளை, உதவிகளை, பழைய மாணவர்களை பற்றியெல்லாம் அவர் எனக்கு சொல்லியிருக்கின்றார். 10 வருடங்களாக அளப்பெரிய சேவையாற்றிய காரணத்தினால்
உங்களுடைய அதிபர் சொன்னது போன்று இந்த பாடசாலை நிமிர்ந்த பாடசாலையாக இந்த பிரதேசத்திலே வளர்ந்து வந்தது. இங்கே 10 வருடங்கள் கடமையாற்றியதன் பின்பு அவர் மீண்டும் திருவோணமலைக்கு ஒரு ஆசிரியராக அதிபர் தரம் பெற்று அதிபராக செல்வநாயகபுரம் மகா வித்தியாலயம், அது திருவோணமலையினுடைய ஒரு புறநகர் பாடசாலை, நகரத்துக்கு பக்கத்திலே உள்ள ஒரு பாடசாலை, பெரிய பாடசாலை, அதிகமான மாணவர்களை கொண்ட ஒரு பாடசாலை. அந்த பாடசாலையினுடைய பிரதி அதிபராக 4-5 வருடங்கள் தலைமையாற்றியதன் பின்பு ஒரு இறுதி காலத்திலே ஒரு 3 அல்லது 4-5 வருடங்கள் அதிபராகவும் அந்த பாடசாலையில் சிவநாயகபுரம் பாடசாலையிலே கடமையாற்றி 2006ஆம் ஆண்டு அவர் ஓய்வு பெற்றார். இந்த காலங்களிலே அவர் ஈடுபட்ட பல்வேறு விதமான கலை கலாச்சாரத்தோடு சம்பந்தப்பட்ட, நாடகத்தோடு சம்பந்தப்பட்ட பல்வேறு விஷயங்கள் அதே காலத்திலே இருந்து கொண்டிருந்தது. 2006ஆம் ஆண்டு இவர் ஓய்வு பெற்றதன் பின்பு அவருக்கு செல்வநாயகபுரம் அந்த பாடசாலை சமூகம் அவருக்கான ஒரு பிரியாவுடை நிகழ்வை நடத்தியது. அந்த நிகழ்விலே நான் கலந்து கொண்டேன். அவருடைய ஒரு அன்பு கட்டளை நீங்கள் கட்டாயமாக வர வேண்டும் என்று நான் சொல்லியிருந்தேன். அவருக்கு பொன்னாடை போர்த்தியதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அவருக்கு பொன்னாடை போர்த்தி அவரை பற்றிய சில பாராட்டுரைகளையும் நான் அங்கே பேசியிருந்தேன். அதன் பின்னர் அவர் ஒபர் ஸ்ரீலங்கா என்ற ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனத்திலே அவர் ஒரு தொண்டராக சேர்ந்து சில பணிகளை ஆற்றியிருந்தார். அந்த பணிகள் பிரதானமாக இந்த சமூகத்திலே பீடித்திருக்கின்ற சில நோய்கள், அதாவது இந்த HIV எய்ட்ஸ் சம்பந்தமான சில நோய்கள் அந்த காலத்திலே, அதன் பின் இந்த பாலியல் திருமணம் போன்ற பிரச்சனைகள், சமூகத்திலே குறிப்பாக இந்த கிராமிய சமூகத்திலே பிடித்திருந்த இத்தகைய பிரச்சனைகளை நீக்குவதற்காக, கிராம மக்களை விழிப்புணர்வு பெறச் செய்வதற்காக இன்றைய நிகழ்விலே அறிவுரை ஆற்ற வந்திருக்கின்ற கோவிநிலை உதவி கல்வியாளர் அன்புக்கும் மதிப்புக்குரிய திருவாளர் விந்தன் அவர்களுக்கான மதிப்பளிப்பு நிகழ்வு இப்பொழுது நடைபெறும். அதனை நிகழ்த்துமாறு கலெக்சி பிரதேச சபையினுடைய கௌரவ உறுப்பினர் அன்புக்கும் மதிப்புக்குரிய திருவாளர் சிவமோகன் அவர்களை அன்பாக அழைக்கின்றேன். நன்றி. இந்த சபையிலே வீட்டிருக்கின்ற பெரியோர்கள், உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய சிறந்த ஆசிய வணக்கம். இன்றைய இந்த நிகழ்வை தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற அதிபர் அவர்களுக்கு வணக்கம். தனித்தனியாக எல்லோருக்கும் நான் வணக்கம் சொல்கின்ற போது நேரம் விரயமாகிவிடும் என்பதால் உங்கள் எல்லோரும் மீண்டும் தலைவணங்கி உங்கள் எல்லோருக்குமே வணக்கம் சொல்லிக்கொண்டு என்னுடைய பணியை நான் ஆரம்பிக்கின்றேன். அன்று இந்த கல்லூரியுடைய இந்த பாடசாலையுடைய அதிபர் அவர்கள் திரு சிட்டு அவர்கள் சுபாஸ்கரன் அவர்கள் என்னை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு கேட்டிருந்தார். இன்று இந்த விழா நடக்கிறது, அதிலே உங்களுடைய அறிமுக உரை வேண்டும் என்று. அது சரியாக புரியவில்லை. நான் சொன்னேன், நூலுக்கு அறிமுக உரை செய்கின்ற பொறுப்பை நான் செய்வது பொருத்தமில்லை என்றால் அந்த நூலிலே என்னுடைய படைப்பு உண்டு. அது சொன்ன அப்படி அல்ல, கனகமேந்திரா சிலரை பற்றி நீங்கள் அறிமுகம் செய்ய வேண்டும், அறிமுக உரை ஆற்றுங்கள் என்று கேட்டிருந்தேன். அதன்படி நான் நூலை பற்றிய இந்த அறிமுக உரைக்கு நான் செல்லாமல் அறிமுக உரை என்று நினைக்கிற போது அந்த
அந்த கணவானுடைய நினைவுகளை நாங்கள் மீட்டு பார்க்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. அதிலே முக்கியமாக அவருடைய முதல் மாணவர்களில் நான் ஒருவன் என்ற பெருமையோடு இந்த இடத்திலே நான் நிற்கின்றேன். கண்டாவளையினுடைய சொந்த கிராமம், கண்டாவளை பாடசாலையினுடைய மாணவர்களில் நான் ஒருவன். அந்த மாணவர்களுக்கு கல்வி போட்ட வந்த ஆசான்களில் எங்களால் எதுவும் மறக்க முடியாத ஒரு பிறந்தகை அமரர் கனக மகேந்திரா அவர்கள். அதற்கு முன்பு நான் ஒன்று சொல்ல வேண்டும். நான் இன்று என்னுடைய இன்னொரு திரு அகத்தின் கிறிஸ்துவன் அவர்கள் வெளிநாட்டு அமைப்பிலே பணிப்பாளராக பணிபுரிகின்ற எங்களுடைய முன்னாள் மத்திய கல்லூரியினுடைய அதிபர் அவர்கள் திரு நாகரிகம் சோதநாதன் அவர்கள் மூவரும் சேர்ந்துதான் பாகத்திலே வந்து கொண்டிருந்தோம். அப்போது எனக்கு பெரும் நினைவுகளில் ஓடிக்கொண்டிருந்தது. நாங்கள் பார்ப்போம், இந்த வாழ்நாள் பேராசிரியர் அப்படி எல்லாம் சொல்லி அழைப்பது அப்படியெல்லாம் இருக்கிறார்கள். வாழ்நாள் குழுவாகவும் வாழ்நாள் திருநாகவும் இருக்கின்றது என்பது ஒரு வயது. அந்த வயத்தினை பெற்றவர்களை உங்களை போல நான் ஒருவன் அந்த 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 என்னுடைய அந்த இடைய தரிசனத்தை உங்கள் முன் சமர்ப்பித்துக் கொண்டு, ஏனென்றால் காலமெல்லாம் குருவாக இருப்பதும் காலமெல்லாம் திருடனாக இருப்பதும் எல்லோருக்கும் வாய்ப்புவதில்லை. எங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்காக தேவனுக்கு மூன்று நன்றியை சொல்லிக் கொண்டு அறிமுகம் என்றவுடன் எனக்கு ஞாபகம் வருகிறது என்னவென்றால், அவரை நான் இப்படி அறிமுகம் செய்வது அதற்கு எனக்கு தகுதி உண்டா என்று பார்க்கிற போது என்னுடைய தாய் தந்தை என்னுடைய பேரன் பேத்தி அவர்களை தொடர்ந்து என்னை இந்த உலகத்தில் அறிமுகம் செய்த ஒரு பெருந்தகை இருக்கிறார் என்றால் அமரர் கனக மகேந்திரா அவர்கள். கொஞ்சம் நான் கதைக்கிற போது கொஞ்சம் உணர்ச்சி கர்மாதான் பயந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அந்த நினைவோடு தான் நான் இந்த இடத்துல நிற்கின்றேன். உண்மையிலே கண்டாவளை கிராமம் ஒரு காலத்தில் அந்த பள்ளிக்கூடத்தோடு சேர்ந்து பிறப்பு பெற்ற காலம் உண்டு என்றால் அது கனக மகேந்திரா அவர்கள் இருந்த ஒரு காலம். அப்பொழுது ஐயாத்துறை வாத்தியார் என்ற ஒரு அதிபர் இருந்த காலம். அப்பொழுது அது கண்டாவளை அரசினர் தமிழ் கல்வன் பாடசாலை. அதுக்கு பின்பு மதிப்புக்குரிய அதிபர் அவர்கள் திரு தந்தை வைரமுத்து அவர்கள் காலத்திலே அது மகா வித்தியாலயமாக மாறியது. இப்பொழுது அதனுடைய வரலாறு அன்றைக்கு ஆசிரியர் விடுதியிலே கனக மகேந்திரா ஆசிரியரும் சிறுசபிள்ளையும் ஜெயராஜ் ஆசிரியரும் சில ஆசிரியர்கள் தங்கியிருப்பார்கள். நாங்கள் பாடசாலையிலே இரவுகளிலே போய் பாடசாலையிலே நாங்கள் விளக்கு குடத்தை வச்சு நாங்கள் படித்துக் கொண்டிருப்போம். அடிக்கடி அவர்களை வந்து பார்ப்பார்கள், போவார்கள். இது என்னவென்றால் அவர் ஆசிரியராக இருந்து கொண்டு எங்களை நடத்தியது எல்லாம் தாண்டி எங்களை தன்னுடைய பிள்ளைகளாக தம்பியர்களாக நினைத்துக் கொண்டு எங்களோடு வைத்துக் கொண்ட உறவு தான் எங்களுக்கு நினைத்திருக்கிறார். உண்மைதான் என்னுடைய குடும்பத்தை 9 பேர் நாங்கள் சகோதரர்கள். நான் மூத்தவன். கடைசி சகோதரர் ஒருவரை தவிர எல்லோருமே அவரிடம் கல்வி கற்றவர். எங்களுடைய குடும்பம் என்னுடைய தந்தை தாய் எல்லோரும் அவரோடு மிக நெருங்கிய உறவு உள்ளவர்கள். அவர் வீடுகளுக்கெல்லாம் தரிசனம் செய்வார். அந்த கிராமத்தோடு நல்ல உறவை வைத்திருந்தார். இவ்வாறு நடந்து கொண்ட ஒரு மனிதனை வாழ்நாளில் அந்த கண்டாவளை கிராமம் மறக்காது எப்படியோ அதுபோல் தான் இன்று ராமநாதபுரம் என்ற இந்த கிராமம் மறக்காமல் அவர்களுக்கு விழா இருக்கிறது. நான் சொல்வதாக இருந்தால் தமிழ் தேசியம் என்று ஒன்று இருக்கிறது என்ற எண்ணத்தை எனக்குள் விதைத்து விட்டவர் ஆசான் கனக மகேந்திரா அவர்கள் தான். சாதாரணமான விடயம் அல்ல. அந்த இளம் வயதிலே தமிழ் தேசியம் பற்றிய உணர்வை எனக்குள் ஊட்டி வைத்தவர். தொடர்ந்து அந்த உணர்வோடு இன்றைக்கு வரைக்கும் வாழ வைத்தவர் என்கிற அடிப்படையிலே நான் அவரை வாழ்நாளில் மறக்க முடியாது. இதுதான் என்னுடைய அறிமுகமாக இருக்கும். இப்படித்தான் அவர் எங்களை அறிமுகம் செய்தார். பாரதியின் சுதந்திர தாகம் என்கிற ஒரு பேச்சுக்கான ஒரு கட்டுரை அவருடைய நண்பர் அமரர் கிரணானந்த சிவம் அவர்களால் எழுதப்பட்டு இவர்கள் கொண்டு வந்து எங்களை மனனம் செய்ய பண்ணி அந்த பேச்சை நாங்கள் மேடைகளிலே பேசுவோம். நண்பர் ராஜேந்திரன் என்று இருக்கிறார். நானும் போட்டி போட்டு அந்த பேச்சை பேசுவது உண்டு. மேடையிலே போகிற போது இருக்கக்கூடிய கூச்சத்தை, வெக்கத்தை, நடுக்கத்தை எல்லாம் கலந்து எறிந்து அந்த பேச்சு இன்றைக்கு வரைக்கும் எனக்கு கை கொடுத்திருக்கிறது. பல்லாயிரம் மேடைகளிலே நான் முழங்கி இருக்க முடியும். அந்த முழக்கங்களுக்கெல்லாம் முதல் முழக்கம் எடுத்து கொடுத்த கனக மகேந்திரா என்கின்ற ஆசானை நினைந்து பார்க்கிற போது நன்றி உணர்வு போட்டு பாய்வது சாதாரணமான ஒரு விடயமல்ல. அவ்வளவு காவியம், வீரகாவியம், இப்படி நாடகங்களை எங்களை கொண்டு எங்களை பழக்கி நாடகத்திலே மேடையேற வைத்து என்னை முதல் மேடை ஏற்றியவர் யாருன்னு கேட்டால் அவர்தான் கனக மகேந்திரா ஆசான் தான். அதுக்கு பின்பு உயர்கல்வி வகுப்புக்காக காலேஜுக்கு போகிறேன். அதுக்கு பின்பு பல்கலைக்கழகத்துக்கு போகிறேன். அப்பொழுதும் தொடர்பு அறந்து போனதில்லை ஒரு காலமும். எனக்கு அவர்களுடைய திருமண விழா ஞாபகம் வருகிறது. அவருடைய பாரியா அம்மா அவர்கள் இங்கே இருக்கிறார். நாங்கள் ராஜேந்திரன், பாலகிருஷ்ணன், ரவிக்குமார், நான் தன்னுடைய தம்பியர்கள் போல தன்னுடைய திருமணத்துக்கு எங்களை அழைத்திருந்தால் நாங்கள் தீரிமலைக்கு போகிறோம். தீரிமலையிலே அந்த திருமணம் நடைபெறுகிறது. கண்கொள்ளாத காட்சி. தளபதி அமிர்தலிங்கம் அவர்கள், எதிர்கட்சி தலைவராக இருந்த தளபதி அமிர்தலிங்கம் அவர்கள்
தாலிக்கொடியை எடுத்து அவர் கையிலே கொடுக்கிற போது அந்த தாலிக்கொடியை வென்று தன்னுடைய துணைவியார் கருத்திலே அவர் அணிந்த அந்த ஞாபகம் பெறுகிறது. அந்த ஞாபகம் எங்களுக்கு நிலைத்திருக்கும் என்றால் நாங்கள் சின்ன பொடியங்களாக உயர் படிக்க மாட்டோம். ஆனால் நாங்கள் அந்த கையாளர்களிலே கலந்து கொண்ட அந்த அளவுக்கு எங்களை உறவாக நினைத்த ஒரு மனிதன், எங்களை தன்னுடைய தம்பியர்களாக மகனாக நினைத்த ஒரு மனிதன் இல்லை என்பது எனக்கு நினைத்து பார்க்க இன்னும் முடியவில்லை. என்னை மேடை ஏற பண்ணி, என்னை மனிதர்களுக்கு முன்னாலே முகம் கொடுக்க பண்ணி, என்னை அந்த மேடைகளிலே சிங்கம் போல கட்சிக்க பண்ணிய ஒரு மாமனிதன் அவர் தந்த பிச்சை அதுதான் என்னை அந்த அளவுக்கு கொண்டு சென்றது. 2009 நான் என்னை கொஞ்சம் பின்னகட்டிக் கொண்டேன் என்பது அவங்க விளங்கிக் கொண்டார். பின்பு அதோடு அந்த கதையை விட்டு விட்டார்கள். பிந்தன் தன்னுடைய தமிழ் தேசியத்து உணர்வுகளில் இருந்து அவர் திங்கில் ஊட்டி விட்ட அந்த உணர்வுகளிலிருந்து ஒருபோதும் மாறவில்லை, மாறக்கூடாக ஞாபகம் இல்லை. அது அந்த கதை நான் இப்போது கலைக்கவில்லை. ஆக நான் இப்பொழுது இங்கே முடிவுக்கு வருகிறேன். இப்பொழுது கனகமகேந்திரா என்கின்ற ஆசான் விதைத்து விட்டு போன விதைகள் ஏராளம், முளைத்து விட்ட முளைகள் ஏராளம், கிளைவிட்ட கிளைகள் ஏராளம், விழுது விட்ட விழுதுகள் ஏராளம். இந்த மண்ணிலே இப்பொழுது இந்த மண்ணிலும் புலமை இந்த மண்ணிலே உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடாக அடையாளமாக இன்றைக்கு இந்த புத்தாண்டு வெளியில் அந்த விழா இங்கே முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. ஆகவே நான் இன்னும் நிமிந்து சொல்வேன், அவருடைய முதல் மாணவர்களில் ஒருவராக நின்று கொண்டு அந்த ஆத்மாவுக்கு, அந்த மனிதருக்கு என்னுடைய இதயபூர்வமான அஞ்சலிகளை செலுத்திக் கொண்டு இப்பாடசாலையின் பழைய மாணவனும் கனடா ஊடகவியலாளருமான திருமா வேணுதன் வெளியீட்டு உரையினை நிகழ்த்தினார். அவையினில் நிறைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நிறைவு என்பது மிக ஆழமான தமிழ் சொற்களில் ஒன்று. மனதாலும் இதயத்தாலும் சில வேளைகளில் ஆன்மாவாலும் நிறைந்த பொழுதுகளை அதை உணர்ந்து சொல்பவர்கள் நிறைவு எனும் சொல்லை பயன்படுத்துவர். அவ்வகையில் இங்கே நிறைந்துள்ள அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். இந்த தருணத்தை, இந்த பொழுதை மகிழ்வுக்கும் நெகிழ்வுக்கும் உரிய ஒரு பொழுது என்று நான் பதிவு செய்வேன். அதற்கான காரணம், மகிழ்வும் சரி நெகிழ்வும் சரி இரண்டுமே உணர்வு மயப்பட்டவை என்று சொல்லலாம். அவை அறிவு மயப்பட்டவை அல்ல. ஒரு நூலினுடைய தொகுப்பாசிரியர் அந்த நூலுக்கான வெளியீட்டுரையை வழங்குகிற போது அங்கே அறிவை காட்டிலும் உணர்வை முன்னிறுத்துகிறார். இது பொருத்தமானதா என்ற சந்தேகம் இங்கே மரபறிந்த பலருக்கும் எழலாம். உங்கள் அளவிற்கு இங்கிருக்கும் பல பெரியோர் அளவிற்கு மரபுகளை உணர்ந்தவன் நான் இல்லை, ஒரு சிறியேன் எனும் போதும் என் மிகச்சிறிய புரிதலின் அடிப்படையில் இதை சொல்கிறேன். இது மகிழ்வுக்கும் நெகிழ்வுக்கும் உரிய உணர்வு பூர்வமான ஒரு விடயமாகவே கருதுகிறேன். எங்கே உணர்வும் உணர்ச்சிகளும் அதிகமாக வேலைப்படுகிறதோ அங்கே அறிவு வேலை செய்வது கொஞ்சம் குறையும் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த உணர்வு, இந்த நெகிழ்வும், இந்த மகிழ்வும் அறிவுபூர்வமானதும் கூட. ஏனெனில் இது குழுவாக நாம் மானசீகமாக போற்றுகிற, இங்கே அவையில் நிறைந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட அளவிலே ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆன்ம தொடர்பை பேணுகிற ஒரு பேராளுமையை கொண்டாடுகிற நிகழ்வு. இந்த நூலும் சரி, இந்த நூலை தொகுக்க வெளியிடுகிற அல்லது அந்த நூல் வெளியீட்டுக்காக கூடியிருக்கிற இந்த சந்தர்ப்பமும் சரி, இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த நூலின் தொகுப்பாசிரியர்களே என்பதை எனக்கான ஒரு தற்காப்பாகவும் நான் முதலிலேயே சொல்லிக் கொள்கிறேன். அதற்கான காரணம், இந்த மகிழ்வையும் நெகிழ்வையும் எனக்கு வழங்கியது ஆன்மாவாக ஒரு ஆத்மபூர்வமாக நான் உணர்ந்து கொண்ட பல விடயங்கள் என்றாலும் இந்த பொழுதிலே சில எதிர்பாராத விடயங்களையும் நான் எதிர்கொள்கிறேன்.
மிக குறிப்பாக நான் முன்னர் எண்ணி இருக்கவில்லை, என்னை இந்த உரைக்கு வரவேற்பதற்கும், என்னை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கும், என்னை அங்கீகரிப்பதற்கும் மரியாதைக்குரிய திரு சோதிநாதன் ஐயா அவர்கள் இங்கே அழைக்கப்படுவார் என்பது ஏற்கனவே நான் அறிந்த விடயம் அல்ல. இதை நான் ஒரு நிகழ்வுக்குரிய முதல் விடயமாக இங்கே பதிவு செய்கிறேன். அதற்கான காரணம், இந்த நூலும் சரி, இந்த நூல் வெளியிட்ட விழாவும் சரி, குரு என்கிற ஒரு மகோன்னதத்தை, மகோன்னத பண்பை, உணர்வை கொண்டாடுகிற ஓர் அடிப்படை விடயம். அந்த வகையில் என் குருவுக்காக நான் தொகுத்த ஒரு நூல், அல்லது எங்கள் அனைவருடைய குருவாக நாம் வரிந்து கொண்ட ஒருவருக்காக அனைவருடைய உழைப்பாலும் நாம் தொகுத்த ஒரு நூலை வெளியீட்டுரை வழங்க வருகின்ற போது, அவரே அவருடைய குருவாக அந்த நிலையில் போற்றிய ஒருவருடைய கரங்களால், அவரால் நான் கௌரவிக்கப்பட்டேன் என்பதை என் வாழ்நாளின் மிகப்பெரிய கௌரவமாக கருதுகிறேன். அந்த கௌரவத்திற்கும் இந்த சந்தர்ப்பத்திற்கும் இங்கே பொறுமையாய் என்னுரையையும் கேட்க தயாராகியிருக்கிற உங்கள் அனைவருடைய பொறுமைக்கும் முதலிலேயே நன்றி பாராட்டி என்னுடைய உரைக்கு செல்கிறேன். இந்த தருணம் 15 ஆண்டுகள் இந்த மண்ணில், நான் நேசித்த என் தாய் மண்ணில் இல்லாது 15 ஆண்டு இடைவெளிக்கு பின்னர் மீண்டும் இங்கே வந்து நிற்கிற ஒரு புலம்பெயர் தமிழனுடைய உணர்வு நிலையில் என்று பார்க்கிற போது கொஞ்சம் தளம்பலும் உணர்ச்சியும் சற்று அதிகம். சில மேடைகளை தொழில்முறையாகவும் கலை மொழி இதே எங்கள் அதிபர், பொற்கால அதிபர் திரு கனக மகேந்திரா அவர்கள் காட்டிச் சென்ற வழியில் நின்று உலக அரங்குகளில் சில மேடைகளை ஆரம்பத்தில் சொன்னதைப் போல நிறைக்கின்ற வாய்ப்பை நான் பெற்றிருந்தாலும், இந்த மேடை என் ஆத்மாவிற்கு மிகவும் நெருக்கமானது. என்று பல மேடைகளை நான் காணலாம், பல மேடைகளை இன்னும் காணலாம், பல விருதுகள் என்னை அலங்கரிக்கலாம். ஆனால் எனக்கு மிகவும் பிடித்த வழக்கமான இதே ஒலிவாங்கிக்கு முன்னால் நின்று நான் உங்கள் முன்னிலையில் பேச எடுத்துக்கொண்ட விடயம் நவராத்திரி என்று இதே போல கால்கள் நடுநடுங்க ஒலிவாங்கிக்கு முன்னால் நின்று பேசுகிற போது ஏதோ அவர் என்ன பேசுகிறான் என்பதை கேட்பதை விட என் பிள்ளை பேசுகிறான் என்பதை நினைத்து அதே ஒரு உற்சாகத்தோடு, ஊக்கத்தோடு கைதட்டிய, ஆர்ப்பரித்த, உற்சாகம் கொடுத்த பல முகங்களை நான் இங்கே காண்கிறேன். நீங்கள் அன்று கொடுத்த உற்சாகமும் ஆக்கமும் தான் உலக அரங்கில் தலை நிமிர்ந்து நிற்கிற ஒரு ஊடக குழுமத்தில் ஒரு ஊடகவியலாளனாய் என்னை உயர்த்தியிருக்கிறது. அந்த நன்றியோடு அதே உற்சாகத்தையும் ஊக்கப்படுத்தலையும் தொடர்ந்து எதிர்பார்ப்பவனாக நூல் ஆசிரியர் வெளியீட்டுரைக்கு செல்கிறேன். வெளியீட்டுரை என்றவுடன் நூல் தொடர்பாக அதிகமான விடயங்களை பேச வேண்டும். மிகச் சுருக்கமாக நேரம் கருதி நான் விடயங்களை பகிர்ந்து கொள்கிறேன். முதலில் இந்த நூலுக்கான தேவை என்ன இருக்கிறது என்பதை சொல்லிவிடுகிறேன். பொதுவாக பல நூல்கள், ஒரு நூல் வெளியீடு என்பது இப்போது மிக சாதாரணமாகிவிட்ட ஒரு விடயம். நூல் யார் வேண்டுமானாலும் ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் இருந்தால் நூலாசிரியராகிவிட முடியும். அது என்ன தான் சொல்ல நினைக்கிற ஒரு விடயத்தை நூலாக போட்டுவிட முடியும். சில விளம்பர உத்திகளும் தெரிந்துவிட்டால் அவற்றை உலக அரங்கிற்கு கூட கொண்டு சென்றுவிட முடியும். ஆனால் அந்த நூலினுடைய தேவை என்பது அந்த நூலுக்கான அவசியத்தையும் அந்த நூலினுடைய செறிவையும் செழுமையையும் காட்டக்கூடியது. இந்த நூலுக்கான தேவை என்பது திரு கனக மகேந்திரா அவர்களுக்கானது இல்லை. இன்றைய காலத்தில், அதுவும் அவரும் இல்லாத ஒரு காலத்தில் இந்த நூல் வெளியிடப்படுவது என்பது மொழியை, இனத்தை, கலையை இவை அனைத்தோடும் இணைத்து அல்லது அனைத்திற்கும் ஒருபடி மேலாகவே கல்வி சூழலை, எதிர்கால சந்ததிகளை, மாணவர்களை நேசித்த ஒரு கடமையாற்றுகிற ஒரு கல்வியியலாளனுக்கான, அவரை மதிப்பளிப்பதற்கான ஒரு நூல். அதே நேரம் அவரை மதிப்பளிக்கப்படுவதன் ஊடாக இக்காலத்திலும் எதிர்காலத்திலும் ஒரு முன்னுதாரணத்திற்கான நூலாக நிச்சயம் அமையும் என்பதை நான் இந்நூலின் தொகுப்பாசிரியராய் உங்களுக்கு உறுதி கூறுகிறேன். பல பெரியவர்கள் இருக்கிறீர்கள். இது ஒருவேளை அதிக பிரசங்கித்தனமாக தோன்றலாம் என் வயதிற்கு. ஆனால் இந்த உறுதிமொழியை நான் வழங்குவதற்கு காரணம், ஏற்கனவே பேசிய எங்கள் அதிபரினுடைய ஒரு மூத்த சீடர் அவர் திரு வில்லன் சார் அவர்கள் குறிப்பிட்டதை போல, இங்கே இருக்கிற ஒவ்வொருவருடைய ஆக்கங்களும் ஒவ்வொருவருடைய உணர்வுகளும் எழுத்தின் வழி இந்நூலெங்கும் விரவி கிடக்கின்றன. அந்த விடயங்கள்
இப்போது ஒரு சாதாரண நூலாகப்பட்டாலும் எதிர்காலத்தில் ஒரு அதிபர் பதவிக்கு அல்லது ஒரு ஆசிரியர் பணிக்கு ஒருவர் வருகிறார் என்றால் அவருக்கான முன்னுதாரணமான விடயங்களை ஒருவர் இப்படியெல்லாம் செய்யலாம், இப்படியெல்லாம் செய்யக்கூடாது, இவற்றை தான் செய்ய வேண்டும், இவற்றை எக்கணத்திலும் செய்துவிடவே கூடாது என்கிற உசாத்துணை செய்கிற ஒரு நூலாக நிச்சயம் அமையும். அது இக்கால தேவை மட்டுமல்ல, எதிர்காலத்தின் தேவையும் கூட. நான் கல்விப்புலத்தில் மட்டும் இதை பதிவு செய்யவில்லை. எங்கள் இனத்தின் மிக ஆழமாக அழுத்தமாக இப்போது பதிவு செய்ய வேண்டிய தேவையும் கூட. இன்று எங்களுடைய வயதிலே சமகால இளைஞர்களாக எளியவர்களாக மொழி மீதும் இனம் மீதும் எங்கள் தேசம் மீதும் அக்கறை கொண்டவர்களாக செயற்பட வருகிறவர்களுக்கு கூட இருக்கிற பாரிய சவால் அல்லது பாரிய சிக்கல் என்பது நாங்கள் உசாத்துணை செய்யவும் நாங்கள் முன்னுதாரணமாய் கொள்ளவும் சில விடயங்களை தேடி அலைய வேண்டியிருக்கிறது. அப்படி என்றால் ஏற்கனவே அவ்வாறான விடயங்கள் இல்லையா, அல்லது அவ்வாறான பெரியவர்களே இல்லையா, ஏற்கனவே யாரும் செய்யாததுதான் நீங்கள் இப்போது செய்ய வந்து விட்டீர்களா என்று பலர் கேட்கலாம். உண்மை அதுவல்ல. உண்மை போல 1000 மடங்கு செயலாற்றியவர்கள், தொழில் புரிந்தவர்கள், அதே எண்ணக்கருவை சுமந்தவர்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்திருக்கிறார்கள், வாழ்ந்து மடிந்திருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் ஒரு விடயத்தில் தவறு செய்திருக்கிறோம், தவறு விட்டிருக்கிறோம். அது மிகப்பெரிய ஆளுமைகளை ஆவணப்படுத்த தவறி இருக்கிறோம். அவர்களுடைய பணிகளை ஆவணப்படுத்த தவறி இருக்கிறோம். அவற்றை பேசுபொருளாக ஆவணப்படுத்த தவறி இருக்கிறோம். மிக மனவேதனையுடன் பதிவு செய்கிறேன். இன்றைய காலத்தில் வாழ்கிற என் போன்ற வயதில் எனக்கு கீழும் உள்ள வயதில் உள்ள இளையவர்களிடம் திரைப்பட கதாநாயகர்கள் அவர்களை பற்றி அறிவதில் உள்ள ஆர்வமும் அவர்களை முன்மாதிரியாக கொள்வதில் உள்ள அக்கறையும் ஆர்வமும் உண்மையில் உழைத்த உண்மையான கதாநாயகர்களை, உண்மையான வரலாற்று நாயகர்களை அறிவதில் இல்லை என்பதை இன்றையும் சேர்த்தவாறு நான் பதிவு செய்து கொள்கிறேன். இது சமூகத்தின் ஒரு வகையான இழிநிலை. இதை போக்குவதற்கு இது போன்ற புத்தகங்கள் அவசியப்படுகின்றன. அவற்றில் சரிகள் இருக்கலாம், பிழைகள் இருக்கலாம், விவாதத்திற்குரிய கருத்துக்கள் கூட இருக்கலாம். இந்த புத்தகத்தை சொல்வதில்லை, இது போன்ற முயற்சிகளில். ஆனால் அவை வர வேண்டும், விவாதத்திற்கேனும் வர வேண்டும். முதலில் பேசப்பட வேண்டும். பேசப்பட வேண்டியவை பேசப்படாமல் இருப்பதால் தான் பேசப்படக்கூடாதவை பல இடங்களிலே பேசப்படுகின்றன. இவ்வாறு மறைமுகமாகவே விடயங்களை சொல்லவாறு அந்த வகையிலே இந்த புத்தகத்திற்கான தேவை அமைந்தது. இந்த புத்தகத்திலே எங்களுடைய அதிபர் அதை தொகுக்க ஆரம்பிக்கிற போது, அதை பற்றி எழுத ஆரம்பிக்கிற போது, பழைய மாணவர்களாக அவர்கள் அணுகுகிற போது அவருடைய நினைவகத்திலே அவருடைய வயது உங்கள் அனைவருக்கும் தெரியும். அவர் இல்லாமல் போகிற போது 75 வயதை கடந்தார். அந்த வயதில் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு உடல் உள ரீதியான ஒரு நெருக்குதல்களுக்கு மத்தியிலும் அவருடைய நினைவகங்களில் இருந்த பல விடயங்களை இந்த நூலுக்கான உசாத்துணையாக ஆகின. அவரிடமிருந்தே தரவுகளை பெற்றுக்கொண்டோம். உண்மையில் இந்த நூலினுடைய இப்போது கூட நான் தொகுப்பாசிரியர், இதழாசிரியர் இப்படி இதை சொல்லலாம், ஏதோ ஒரு போட்டு குழம்பிக் கொள்கிறேன். அதற்கான காரணம் இந்த நூலினுடைய நூலாசிரியர் என்று சொல்வதற்கு உண்மையிலேயே எனக்கு பயமாக இருக்கிறது. அதற்கான காரணம் இதை நான் அதிபர்களை கேட்டேன். ஒரு ஒரு தொலைபேசி இயல்பான தொலைபேசி விளையாடல் போல் தான் சொன்னார், என்னுடைய நூலை கரப்புகளை நான் தருகிறேன், அதற்குரிய தொகுப்பாசிரியராக நீதான் இருக்க வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்று சொன்ன போது நான் நேரடியாக கேட்டவில்லை. நூல் எழுதுவது கூட ஒரு வகையான ஒரு ஒரு அதி மேலாவித்தனம் என்று கூட சொல்வேன். அது கூட எங்களுக்கு இருக்கிறது தான், பரவாயில்லை சார். ஆனால் உங்களுடைய புத்தகத்திற்கு அதை சரி பார்ப்பது இப்படி கேட்ட போது அவர் சொன்ன பதில், அதை இங்குள்ள ஒவ்வொரு மாணவருக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் எனக்கு சொன்ன பதில், என்னுடைய பயனை பெற்றவர் என்கிற வகையில், என்னுடைய மாணவர் என்கிற வகையில், என்னுடைய கல்வி சிறுமையால் பயன் பெற்றுக் கொள்வது என்கிற வகையில் நீ அதை செய்தால்தான் பொருத்தமாக இருக்கும். இது இங்குள்ள ஒவ்வொரு மாணவருக்கும் நான் சொல்கிறேன். எங்கள் ஆசிரியர்கள் நீங்கள் அனைவரும் ஒரு வகையிலே கொடுத்து வைத்தவர்கள். பாடசாலைகளை பின்னங்கிய பாடசாலை, பெரிய பாடசாலை, நகர்ப்புற பாடசாலை என்றெல்லாம் பராமரிப்பதிலே, அதை படித்தவர்களே கூட சில வேலை செய்வதிலே மிக பெரும் முரண்பாடு கருத்தை நான் கொண்டிருக்கிறேன். ஒரு தாவரத்தை விட இன்னொரு தாவரம் உயர்வானது, அது சிறப்பாக வளர்கிறது என்று சொல்ல வேண்டுமாக இருந்தால் 2 தாவரங்களும் சரியான நிலப்பரப்பில் வளர்க்கப்பட்டிருக்க வேண்டும். 2 தாவரங்களுக்கும் சரியான உரம், சரியான பௌதிக வளங்கள் சேர்க்கப்பட்டிருக்க வேண்டும். அதில் ஒன்றை விட ஒன்று சிறந்திருந்தால் இதை விட அது சிறந்த பாடசாலை, இதை விட அது முன்னகிய பாடசாலை.
இவற்றை சொல்கிற போது நான் நாராயண டீச்சரை கவனிக்க நாராயணன் சொல்லிக் கொடுத்தோம். அப்படி 2 வளங்களும் சரியாக கொடுக்கப்படாமல் எல்லா வளங்களும் உள்ள ஒரு பாடசாலை தன்னுடைய பெருமட்டு மட்டத்திலும் இன்னொரு வகையான அடைவு மட்டத்தை கொடுக்கும். அவற்றிற்கு சிரமப்படுகிற பாடசாலை அவற்றிற்கு சமனாக அல்லது போரளவுக்கு தனி ஒரு நிலையை அடைவு மட்டத்தை கொடுக்கும் என்றால் இதைவிட இந்த விண்ணப்பிய பாடசாலை என்று சொல்பவர்களின் பார்வையில் கூடுதல் இருக்கிறது. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அதிக பிரசங்கிதமாகவும் இருக்கலாம். ஏழை பதிவு செய்கிறேன் என்றால் எங்களுடைய இது போன்ற வளங்கள் குறைவான பௌதிக ரீதியான ஆழ்ந்த ரீதியான வளங்கள் குறைவான ஒரு பாடசாலையிலே இப்போது உள்ளதை விட மிகவும் பௌதிக வளங்கள் குறைந்த ஒரு சூழலே அந்த 10 ஆண்டுகள் அதிபர் இங்கே சேவையாற்றி இருக்கிறார். அந்த 10 ஆண்டுகள் தான் இந்த பாடசாலையினுடைய பொற்காலம் என்பதை அவருடைய காலத்தில் மாணவர்களாகவே இருந்த மாணவர்களாகிய நாங்கள் தலையிலிருந்து சொல்கிறோம். அவருடைய காலத்திலே பணியாற்றிய ஆசிரியர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள், அதிபர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அவருக்கு முன்னரும் பின்னரும் இன்று வரை இருக்கிற கல்வி சமூகத்தில் பணியாற்றுகிற சேவையாற்றுகிற அனைவருமே அதை மாற்று கருத்தின்றி ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால் இங்கே வளங்கள் என்பது இல்லை பிரச்சனை. எங்களுடைய ஆளுமையில் ஆத்மாவில் இருக்கிறது வலுவும் வளமும். இங்குள்ள மாணவர்களுடைய ஆத்ம பலத்தையும் ஆத்ம வலிமையும் பயன்படுத்தித்தான் எங்களுடைய பாடசாலை சாதனைகளை புரிந்தது, சாதனைகளை புரிந்து கொண்டிருக்கிறது. அது இந்த பொற்காலத்தில் அதிபருடைய பொற்காலத்தில் பல சாதனைகளை புரிந்தது. நாராயண வழிமுறை சொல்றேன், தேசிய மட்டத்திலே 2 முறை இந்த மாவட்டத்தில் வேறு பாடசாலைகள் முன்மாதிரியாக முதன்முறையாக செய்யாத சாதனையாகும். எமது பாடசாலையில் பெண்களுடன் பயிற்சிகளை தேசிய மட்டத்திலே அவ்வாண்டுகளிலே சிறு சாதனை படுத்தார். அதற்கான அடித்தளம் போட்டவர் கடைசி வரை நாராயணத்தையும் திருமணேஸ்வரையும் நாங்கள் எழுதுகிறோம். அதேபோல அவருடைய காலத்தில் பணியாற்றிய எல்லா ஆசிரியர்களுக்கும் தெரியும். இந்த பொற்காலம், இந்த 10 வருட பொற்காலத்தில் போடப்பட்ட விதைதான் அது. அந்த 10 வருடத்திலே எப்போதெல்லாம் உடற்பயிற்சி போட்டிகள், விளையாட்டு போட்டிகள் நடந்தனவோ அப்போதெல்லாம் மாவட்டம் செல்வது, கொத்தடி செல்வது, மாவட்டம் செல்வது, வலயம் செல்வதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. நாங்கள் அது வரைக்கும் போயிடுவோம். அதுக்காக போக முடியாது. இந்த வலயம் வரைக்கும் சென்று மாகாண மட்ட போட்டிகளில் கூட பங்கேற்க முடியாத நிலை இருந்தது நாட்டினுடைய அன்றைய நிலை. பொருளாதார நிலை மட்டுமல்ல, பொருளாதார தடை உள்ளிட்ட அரசியல் நிலைகள். அரசியலை பேச தகுந்தவர்களும் பேச வேண்டியவர்களும் எனக்கு பின்னால் பலர் இருக்கிறீர்கள், பொருத்தமானவர்கள் என்பதால் அந்த பக்கம் நான் செல்கிறேன். எனவே இவ்வாறான வள பிரச்சனைகளுக்கு மத்தியிலே இவ்வளவு சாதனைகளை புரிந்த அந்த பொற்காலத்தை ஒரு நூலாக பதிவு செய்வது என்பது கனக மகேந்திரா என்கிற ஒரு அதிபருடைய தேவை அல்ல. அது அவருடைய காலத்தில் மாணவர்களாக இருந்த எங்களுடைய தேவை கூட அல்ல. அது எதிர்கால தலைமுறையினுடைய தேவை. இந்த நூல் இந்த நூலை எழுதி கொண்டு போகின்ற போது இந்த நூலுக்காக அதிபரோடு அதிகம் பேசுகிற போது ஒரு விடயத்தில் அவர் என்னோடு முரண்பட்டார். பல விடயங்களிலே முரண்பட்டு அதை அவருக்கே உரிய பாகு. ஏற்கனவே திரு விந்தன் அவர்கள் சொன்னதை போல அவர் குரு சிக்ஷன் அந்த இடைவெளிகளை எல்லாம் பார்ப்பவர் அல்ல. சரிசமனாக விவாதம் என்று வந்தால் ஆணிதரமாக கருத்துக்களை எடுத்து வைப்பார். அதே நேரம் தவறு என்று ஒரு 3 வயது குழந்தை அவரிடம் சொன்னாலும் அவர் அதை கேட்பார். இதுதான் முதல் மாண்பு. குருவுக்கானது மட்டுமல்ல, ஒரு ஆளுமைக்கான நல் ஆத்மாவிற்கான முதல் மாண்பு. இந்த மாண்பு பல பெரிய மனிதர்களிடையே இருப்பதில்லை. அது எமது அதிபரிடம் அளவுக்கு அதிகமாகவே இருந்தது. அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் சொன்ன ஒரு விடயம், பல பேருடைய கருத்துக்களை, படைப்புகளை உள்வாங்க வேண்டும் என்பது என்னுடைய பழைய மாணவர்களுடைய சிந்தனையாக இருந்தது. பலருடைய கருத்துக்களை உள்வாங்கினோம். அவருடைய காலத்தில் பணியாற்றியவர்கள், அவருடைய பணிக்காலத்தை பற்றிய அறிந்தவர்கள், அவருடைய காலத்தில் பணியாற்றிய ஆசிரியர்கள், ஒரு வகையிலே மேன்மை கருத்துக்களை சொல்லக்கூடியவர்களுடைய கருத்துக்களை புத்தகத்தில் உள்வாங்கிவிட வேண்டும், அதிகமாக உள்வாங்க வேண்டும் என்று தேவையை ஒரு அளவு வரை பொறுத்து கொண்ட அவர் ஒரு கருத்தில் சொன்னார், இந்த புத்தகத்தில் அது நினைவு மலர் போல் ஆகிவிடுகிறது என்று சொன்னார். ஒரு கல்வெட்டு, அதாவது அந்தியடிக்கு அடிக்கிற கல்வெட்டு மாதிரி ஆயிடக்கூடாத புத்தகத்தில் நல்ல விஷயங்கள், அதுவும் மற்றவர்களுக்கு பயன்படக்கூடிய விடயங்கள் அதிகமாக செல்ல வேண்டும் என்பதை எங்கள் அதிபர் சொன்னார். ஆனால் எப்போதுமே ஆன்மாவில் கடமை அல்லது ஏதோ ஒரு விடயத்தில் சிறந்திருப்பவர்கள் சொல்கிற சொல் தனிக்கும் என்பதை போல இந்த நேரத்தில் காளிதாசன் நினைவுக்கு வந்து போகிறார். தனக்கு தானே ஒப்பாரி கேட்க வேண்டும் என்று அவர் கேட்ட ஒரு விடயம் அவருக்கு அவருடைய
அவர் இல்லாமல் போவதற்கு காரணமாக இருந்தது என்று படித்திருப்போம். அதே போல எமது அதிபர் இணைவுகளராக ஆகிவிடும் என்று எந்த முகூர்த்தத்தில் சொன்னாரோ அதே போல இந்த நூல் அவர் இல்லாத ஒரு சூழலை அவரை இணைக்கிற ஒரு சூழலை வெளிவருகிறது. இதுதான் நான் சொல்ல இது நிகழ்ச்சி கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே இந்த நூலில் அவர் இருக்கிறவரை அவருடைய கண்காணிப்போடு செல்வதற்கு பின்னர் அவர் இல்லாமல் போவதற்கு பிறகு சில பின்னணிப்புகளையும் குடும்பத்தினர் சார்பாக அவர்களுடைய எண்ணக்கருக்களையும் சுமந்தவாறு நினைத்துக் கொண்டோம். அதற்கான தேவையை காலம் உருவாக்கியது. எங்களுடைய அதிபருடைய இறுதி நிமிடங்களில் இறுதி நிகழ்வுகளில் கலந்து கொள்கிற வாய்ப்பை கூட காலம் நமக்கு வழங்கி இருக்கவில்லை. உலகம் எதிர்கொண்டிருக்கிற உலகத்திற்கு பொதுவான இந்த கொடும் தொற்று நோய் காலம் என்பது அவ்வாறான ஒரு சூழலை இங்கே அனைவருக்கும் வழங்கவில்லை. இந்த மண்ணிலே அந்த இறுதி நிகழ்வுகளின் போது இருந்து அதற்காக தயாரானவர்கள் கூட பலர் இங்கே இருக்கிறார்கள். ஒரு பெரிய வாகன வசதியோடு இருந்து செல்ல தயாரானவர்கள். எங்களுடைய பாடசாலையினுடைய இக்கால அதிபர் மரியாதைக்குரிய திரு சுதாஸ்கரன் ஆசிரியர் அவர்கள் பொதுவாக இந்த ஞான செருக்கு என்று ஒரு சொல் நான் ஊடக ரீதியான துறைக்கு வந்ததுக்கு பிறகு அடிக்கடி விமர்சிக்கிற அல்லது பார்த்து நேரடியாக சிரிக்க விரும்பாத கொடுப்புக்குள் சிரிக்கிற ஒரு விடயம். ஞானம் இருந்து செருக்கும் இருந்தால் அது ஞான செருக்கு. அதுவே ஞானம் இல்லாத விடத்தில் அவர் செருக்கு மட்டுமே இருந்தால் அது அதற்கு எதிர்மறையான பொருளை கொடுக்கும். பொதுவாக எந்த துறையில் இருந்தாலும் சம ஒரு பதவியில் இருக்கிற இன்னொருவரை போற்றுகிற அவருடைய நல்ல விடயங்களை பாராட்டுகிற மேன்மைப்படுத்துகிற பாங்கும் பண்பும் எல்லா மனிதருக்கும் இயல்பாக வாய்ப்பதில்லை. ஆனால் நாங்கள் அந்த வகையிலும் கொடுத்து வைத்தவர்கள். இங்கே இருக்கிற அனைவர் சார்பாகவும் மிக குறிப்பாக பழைய மாணவர்கள் சார்பாக எங்கள் பாடசாலையினுடைய இக்கால அதிபர் மரியாதைக்குரிய திரு சுதாகரன் அவர்களுக்கு நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். உங்கள் கரகோஷங்கள் அவருக்கு நன்றியாக. எதற்காக என்றால் அதே பாடசாலையில் அவர் இருந்து அமர்ந்திருக்கிற அதே நாற்காலியில் அவருக்கு முன்னால் அமர்ந்திருந்த ஒருவரை கொண்டாடவும் அவருடைய நல்ல விடயங்களை பிரயத்தனப்படுத்தி அல்லது ஒரு மிக பிரமாண்டமாக எல்லோரோடு இணைந்து ஒரு பெருவிழாவாக எடுக்கவும் அதற்கு பின்னால் களத்தில் இறங்கி தானாகவே வேலை செய்யவும் அவர் போன்ற வெகு சிலரால் தான் முடியும். அதை அவர் சோதனை செய்திருக்கிறார். அவருக்கு நன்றி பட்டவர்களாக நாங்கள் இருக்கிறோம். மீண்டும் நூலுக்கு வருகிறேன். நூல் இந்த நூலினுடைய அடிப்படை என்ன என்றால் அந்த 10 வருடங்களில் எமது அதிபர் இந்த பாடசாலையில் இருந்த 10 வருடங்களில் இந்த பாடசாலையின் வரலாற்றில் நாம் பொற்காலமாக போற்றுகிற அந்த 10 வருடங்களில் எமது பாடசாலை புரிந்த சாதனைகள், எமது பாடசாலை எதிர்கொண்ட இன்னல்கள், அந்த இன்னல்களில் இருந்து மேம்பட்ட அடுத்த ஒரு வளர்ச்சி நிலையை அடைவதற்கு பாடசாலை சமூகம், மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மிக குறிப்பாக பிரதேசத்தில் உள்ள பெற்றோர்களுடைய பங்களிப்பு, இவை அனைத்தையும் ஒருங்கிணைத்து அவருடைய காலத்தில் நிர்வாக முகாமையாக நிர்வாக பணிகளை மேற்கொண்டிருந்தவர்கள் அமைப்புகளோடு தொடர்புகளை ஏற்படுத்தி மிகச் சிறப்பாக எவ்வாறு ஒருங்கிணைத்து அதிபர் அவர்கள் இந்த பணிகளை செய்தார் என்பதை முன்னிறுத்தி காட்டுவது இந்த நூலினுடைய ஒரு நோக்கமாக இருந்தது. அவற்றினுடைய உள்ளடக்கமாகவும் நீங்கள் அவற்றையே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தன்னை பற்றி தானே எழுதுவது சுய விவரம் அல்லது ஒரு சுயசரிதம் என்றால் இது நிச்சயம் சுயசரிதம் அல்ல. இது எங்கள் அதிபர், நாங்கள் மதிக்கிற எங்கள் பொற்கால அதிபரை கொண்டாடுவதற்காக அவருடைய பணிகளை வெளிப்படுத்தி சொல்வதன் ஊடாக எதிர்கால தலைமுறைக்கு அவற்றை கடத்த நினைக்கிற அவரால் வளர்த்தெடுக்கப்பட்ட சமூக அக்கறை உள்ளவர்கள் செய்கிற ஒரு சமூக பணியாக இந்த நூலை நீங்கள் கொள்ள வேண்டும். இந்த சிந்தனையோடு இந்த நூலை நீங்கள் வாசிக்கிற போது மிக ஒரு வித்தியாசமான கோணம் உங்களுக்கு கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்னதை போல அவர் இல்லாமல் வெளியாகிற ஒரு நூல் என்பதால் இது நினைவு மலர் அல்ல. இது அவர் சார்ந்த நூல் மட்டும் அல்ல. இந்த பாடசாலையினுடைய வரலாற்றை சொல்கிற நூல். போர்க்காலம், போர் இடர்பாடான காலங்களில் ஒரு பாடசாலை எப்படி இயங்க வேண்டும், ஒரு முகாமைத்துவம், ஒரு கல்வி சூழலை எவ்வாறு உயர்த்தி செல்ல வேண்டும், சமூக அக்கறையோடு பாடசாலை சார்ந்த சிந்தனையோடு ஒரு அதிபர் முழு நேரமும் எப்படி செயலாற்ற முடியும் என்பதை எதிர்காலத்திலும் முன்னுதாரணப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு ஆவண நூலாக நீங்கள் கொள்ள வேண்டும்.
இந்த நூல் வெளியீட்டினுடைய வெற்றி என்பது ஒரு சுய புலகாங்கித மனிதர்களுக்காக இவர் எழுதுகிறார். நாங்கள் விருதம் படித்தவர்கள் என்று நாங்கள் நாங்களே வார்த்தைக் கொள்வதற்காக இந்த நூலை நாம் வெளியிடவில்லை. நாம் என்று சொல்வது நான் உங்கள் அனைவரையும் நினைத்தேன். இந்த நூலுக்கான உண்மையான தேவை அல்லது வெற்றி என்பது இந்த நூலினுடைய நோக்கத்தை உணர்ந்து கொண்டவர்களாக இந்த நூலை அடுத்து வரும் அனைத்து களங்களுக்கும் கொண்டு செல்லுங்கள். இதை கொண்டு செல்வதற்கான மிகச்சிறந்த வளங்கள் அதிகார ரீதியாகவும் அதிகாரத்திற்கு அப்பாற்பட்டும் எமது பழைய மாணவர்களிடமும் எமது பாடசாலையில் நலன் விரும்பிகளிடமும் தாராளமாகவே இப்போது இருக்கிறது என்பதையும் பெருமகிழ்ச்சியோடு சொல்லிக் கொள்கிறேன். உலகிலே எங்கெல்லாம் மிகச்சிறந்த வாழ்வியலை ஆவணப்படுத்துகிற நூலகங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த நூலை கொண்டு சேர்ப்போம். புலம்பெயர் பழைய மாணவர்கள் சார்பாக இந்த உத்தரவாதத்தை இந்த அவைக்கு நான் வழங்குகிறேன். அதே போல யாழ் நூலகம் உட்பட சென்னையின் கனிமாரா நூலகம் உட்பட அனைத்து நூலகங்களிலும் இந்த நூல் பாதுகாக்கப்பட்ட நூலாக பராமரிக்கப்படும். அவ்வாறு பராமரிக்கப்படுகிறது எனும் உறுதிமொழியை அடுத்து நாம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கிற போது உத்தரவாதத்தோடு உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். இதையும் பல புலம்பெயர் வாழ் பழைய மாணவர்கள் சார்பாக நாம் தெரிவிக்கிற உறுதிமொழி. உங்கள் கரகோஷங்கள் தேவைப்படுகிறது, எனக்கு அல்ல, செய்கிற புலம்பெயர் பழைய மாணவர்கள். இது போன்ற முயற்சிகள் நாம் சரியான களங்களில் எமக்கு பின்னும் எமது தலைமுறைக்கு பின்னும் ஆவணப்படுத்துவதற்கான முயற்சி என்றால் எமது வீட்டிலே எம்மை எந்த அளவுக்கு கொண்டாடுகிறார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். நான் வெளியில் செல்லலாம், பல போட்டிகளில் வெற்றி பெறலாம், பல விருதுகளையும் பல ஒஸ்கார்களை கூட வெற்றி காணலாம், ஒரு சிவப்பு கம்பள வரவேற்பு கூட எனக்கு கிடைத்து விடலாம். ஆனால் ஒரு மாணவருக்குரிய மனநிலையில் இருக்கிற ஒரு மனிதர் ஏதோ ஒரு சாதனையை அவன் சாதனை என்று தான் நினைக்கிற ஒரு விடயத்தை செய்து முடித்துவிட்டு வீட்டிற்கு வருகிற போது நீ வெற்றி பெற்றாய், நீ சாதனை படைத்தாய் என்று கூறி அவன் தாய் அவன் நெற்றியில் வைக்கிற ஒரு திலகம் தான் உலகில் மிகப்பெரிய விருதுகளுக்கெல்லாம் விட பெரிய ஒரு விருதாக இருக்க முடியும். அது இந்த நூலுக்கும் பொருந்தும். இந்த நூலை உலகம் கொண்டாட தயாராகிறது. நிச்சயம் கொண்டாட வைப்போம். ஆனால் எம்மவர்கள் எமது சமூகத்தில் இதை கொண்டாடுவதற்கு இங்குள்ள அனைத்து தரப்பிலும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இங்குள்ள ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. மிக குறிப்பாக என் மாணவர் செல்வங்கள் என்பதை விட இந்த பாடசாலையின் மாணவனாக நான் சொல்கிறேன், அன்புக்கினிய என் சகோதர சகோதரிகள் அதை செய்ய வேண்டும். உங்கள் வீடுகளுக்கு மட்டுமல்ல, தெரிந்த அத்தனை பலங்களுக்கும் இந்த நூலை கொண்டு செல்லுங்கள். இந்த நூல் தொடர்பாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களிலே மற்றும் ஒன்று, இந்த நூலுக்கான நிதி சார்ந்த பங்களிப்பை நேரடியாக வழங்கியது பிரித்தானியாவிலே இருக்கக்கூடிய எங்களுடைய பழைய மாணவர் சங்கம். தாயகத்திலே பாடசாலையோடு இணைந்து இருக்கிற பழைய மாணவர்களோடு ஏழை நாடுகளில் உள்ள பழைய மாணவர்களும் இணைந்து ராப்பகலாக உழைத்து பல சிரமங்களுக்கு மத்தியிலே இருக்கிற பலருக்கு தெரியும். இந்த கொரோனா பெருந்தொற்று காலம் ஒரே நாட்டிலே உள்ளவர்களை கூட ஒன்றாக சந்திக்கிற வாய்ப்பை கொடுக்கவில்லை. சூம் என்கிற ஒரு செயலியின் ஊடாக அத்தை பணிகளில் நடிச்சாமத்தில் எல்லாம் தடை எழுதுவது அந்த மாதிரி எழுப்பி ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான சூம் கூட்டங்களை எல்லாம் நடத்தித்தான் இது போன்ற செயல் ஆகியிருக்கிறது. அந்த மாணவர்கள் சார்பாக உள்ள ஒவ்வொருவரையும் மிக உரிமையோடு ஒரு விடயத்தை கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து உங்களால் முடிந்த அனைத்து பரப்பிற்கும் இந்த நூலை கொண்டு செல்லுங்கள். இந்த நூல் இலவசமாக அனைவருக்கு கிடைக்க வேண்டும் என்பதுதான், இந்த நூலுக்கான ஒரு பணம் கட்டணம் என்பதை வசூலித்துவிடக் கூடாது என்பதுதான் இதை உருவாக்க வேண்டும் என்று எண்ணிய புலம்பெயர் மாணவர்களுடைய பழைய மாணவர்களுடைய மிகப்பெரிய முதல் எண்ணமாக இருந்தது. ஆனால் சிலருக்கு ஒருவேளை மரபு சார்ந்து நடைமுறை சார்ந்து அவ்வாறான ஒரு தயக்கம், ஒரு புத்தக வெளியீட்டில் நாங்கள் ஏதேனும் அன்பளிப்பு செய்ய வேண்டும் போன்ற தயக்கங்கள் இருந்தால் அவ்வாறான அன்பளிப்புகளை நீங்கள் பழைய மாணவர் பாடசாலையோடு சேர்ந்து இயங்குகிற பழைய மாணவர் சங்கத்தினுடைய வங்கி இலக்கத்திற்கு நீங்களாக தன்னார்வமாக அவற்றை செலுத்திவிட முடியும். இந்த நூல் முழுதாக இலவசமானது, கட்டணமின்றியது. இந்த நூலை அனைத்து தளங்களுக்கும் கொண்டு சேருங்கள் என்பதுதான் உங்கள் அனைவரிடமும் நாங்கள் உரிமையாக கேட்கிற விடயம். இங்கே பல பெரியவர்கள் இருக்கிறீர்கள். நீண்ட நேரத்தில் நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. மரியாதைக்குரிய இங்கே பலர் என்னுடைய வயதிலும் ஆளுமையிலும்
பெயர் குறிப்பிட முடியாத பல பெரியவர்கள் இருக்கிறீர்கள், அரசியல் சூழலோடு பின்னாளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர்கள் இருக்கிறீர்கள். அனைவருக்குமே ஒரு பொதுவான எண்ணத்தால் நாங்கள் ஒன்றுபட்டிருக்கிறோம். அரசியல் கட்சிகள் கூட சில வேளைகளிலே பிரிக்கலாம், சித்தாந்தங்கள் பிரிக்கலாம், ஆனால் காலங்கள் பிரிக்கலாம், வயதுகள் பிரிக்கலாம், ஆனால் ஓரெண்ணத்தில் நாம் உண்மையாக இருக்கிறோம். ஒவ்வொருவருடைய அடி மனதினுடைய ஒரு எண்ணம் சமூக சிந்தனை என்பது. நாம் இந்த சமூகத்திற்கு செய்கின்ற ஏதேனும் ஒரு செயல் ஒரு நற்செயலாக பயனுள்ள ஒரு செயலாக அமைய வேண்டும் என்பதைப் போலவே நாம் செய்கிற ஒரு செயல் எந்த வகையிலும் சமூகத்தை பாதிக்கிற ஒரு செயலாக அமைந்துவிடக் கூடாது என்கிற ஒரு சிந்தனை இருக்கிறது. ஒவ்வொரு தளங்களிலே பயணிக்கிற பலரையும் இந்த இடத்திலே சமதளத்திலே ஒன்றாக அமர வைத்திருப்பது அந்த சிந்தனைகள் தான். இந்த சிந்தனையோடு நாங்கள் உலகம் முழுவதுமே பரவுவோம். உலகம் முழுவதும் எங்கள் பொற்கால அதிபர் எமக்கு உணர்த்திய ஒழுக்கத்தை, அந்த தனி மனித ஒழுக்கத்தில் நின்று பெறாதவர்களாக அந்த தனி மனித ஆளுமையோடு இனத்திற்கும் மொழிக்கும் எமது சமூகத்திற்குமான அனைத்து பணிகளையும் நாம் மேற்கொள்வோம். உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்போடும் என்பதை புலம்பெயர் வாழ் படையல்காரர்கள் சார்பாக மீண்டும் தெரிவித்துக் கொண்டு எனது நிறைவு பகுதிக்கு வருவதற்கு முன்னர் இங்குள்ள மாணவர்கள் அதிபரோடு நேற்று அறிவித்தலில் குறிப்பிட்டதைப் போல எங்களுடைய பொற்கால அதிபர் மரியாதைக்குரிய திரு கனக மகேந்திரா அவர்கள் மீது மரியாதை கொண்டவர்கள், அவரை அங்கீகரித்தவர்கள் தான் இங்கே நிறைந்திருக்கிறீர்கள். அப்படி என்றால் ஒரு விடயத்திலே நிகழ்ச்சி என்ற ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது. ஒருவரை போற்ற வேண்டும் என்றால் எல்லா விடயமும் போற்றுவதற்குரியது. அவர்கள் ஒரு சில விடயம் கூட பிரச்சனையே இருக்காதா என்கிற கேள்வி ஒரு நேர்மறையான சிந்தனை உள்ள சிலருக்கு வரும். இதை பற்றி நான் பேசத்தான் வேண்டும் என்று நினைக்கிறேன். எங்கள் அதிபரில் ஒரு மாணவனாக ஏன் இப்படி வரும் என்றால், இப்போது அவ்வாறு நாங்கள் பழக்கப்பட்டுவிட்டோம். ஒரு நல்ல விடயம் நிகழ்கிறது என்றால் அதில் ஏதேனும் ஒரு சிறு விடயம், அதற்கு எதிரான ஒரு சிறு விடயத்தை பற்றி நான் பேசுவதால் அங்கு நடக்கின்ற அந்த விடயத்தை, அந்த எண்ணத்தை, அதை ஏற்றுக்கொள்கிற அனைவரையும் விட நான் மேலானவன் என்று காட்டிவிட முடியுமா என்று முழுமையான அறிவுக்கு பாத்திரம் இல்லாத சிலர் சிந்திப்பதும் செயற்படுவதும் இக்காலத்தில் அதிகம். அந்த வகையில் செயற்படுகிற சிலர் எங்கள் அதிபர் சார்பாக சொல்லக்கூடிய சில எதிர்கருத்துக்கள் என்றால், அவர் ஒரு விடயத்தை எடுத்தால் அது உறுதியாக இருப்பார். எந்த விடயத்திலும் யாரேனும் சண்டை போடுவார். ஒரு விடயம் அவர் நினைத்தவாறு நடைபெறவில்லை என்றால் முன்னால் போல் சண்டையிடுவார். இப்படி சொல்கிற ஒரு சிலரை நான் சந்தித்திருக்கிறேன். அவர்களுக்கு எங்கள் அதிபரிடம் ஒரு சாதாரணமானவர்கள் நாங்கள் சொல்கிறது, எங்கள் அதிபர் அப்படித்தான், அவரால் வளர்த்தெடுக்கப்பட்ட நாங்களும் அப்படித்தான், நாங்கள் அப்படி இருக்க வேண்டும் என்பதைத்தான் எங்கள் அதிபர் எங்களுக்கு சொல்லி சென்றிருக்கிறார். ஏன் அதை அவர் செய்தார் என்றால், அவர் எடுத்த முயற்சிகள் எவையுமே அவருடைய நலனுக்காக, அவருடைய குடும்ப நலனுக்காக அவர் நடக்க வேண்டும், தன்னை மேல்நிலைப்படுத்த வேண்டும் என்பதற்கான முயற்சிகள் அல்ல. இந்த பாடசாலை நலனுக்காக, இந்த சமூகத்தினுடைய கல்வி நலனுக்காக, ஒரு பொது நலனுக்காக ஒரு விடயத்தை எடுத்து செய்ய நினைக்கிற போது நிச்சயம் அதற்கு தடங்கல்கள், எதிர் கூச்சல்கள் அல்லது எதிர் குறைத்தல்கள் என்று சொல்வது அநாகரிகமான வார்த்தையாக இருந்தால் அதை கூச்சல்களாக எடுத்துக் கொள்ளுங்கள். அவ்வாறான விடயங்கள் சில வேளைகளில் வரும். முடியுமானவரை அவற்றை கண்டுகொள்ளாமல் கடந்து செல்ல வேண்டும் என்பதும், தேவை ஏற்படுகிற போது அவற்றையும் மரியாதையோடு நாகரிகமாக எதிர்த்து இருக்க வேண்டும் என்பதையும் ஆளுமையாக எமது அதிபர் தன் வாழ்நாளில் வாழ்ந்து காட்டி எமக்கு போதித்திருக்கிறார். இது இக்கால சமூகத்திற்கு அவசியமான ஒன்றுதான். நல்ல விடயத்தை நினைக்கிறோம், நல்லதையை செய்கிறோம் என்றால் எதிர்ப்புகளுக்கு அஞ்ச வேண்டியதில்லை. துணிந்து நிற்கலாம். இதை பற்றியும் துணிந்தில் மஞ்சள் இது போன்ற சொற்களை எல்லாம் நீங்கள் கற்கிற போது அவதானித்திருப்பீர்கள். இவற்றை நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வாருங்கள் என்பதுதான் இன்றைய இளைய சமுதாயத்திற்கு எங்கள் அதிபரின் வாழ்க்கை முறையும் சொல்கிற விடயம். அவரை இது போன்ற விடயங்களில் ஒரு சில எதிர்கருத்துக்களை சொல்பவர்களுக்கு அவர்களின் மாணவர்களாக நாங்கள் சொல்கிற பதில், ஆம், அப்படித்தான் நாங்கள் அப்படித்தான் இருக்க வேண்டும் சமூகமும் என நாம் எதிர்பார்க்கிறோம். எவ்வளவு சித்தரிப்பு வகையே
பொதுவாக இந்த என்னுடைய உரையை நிறைவு செய்கிற இந்த தருணத்தில் ஒரு விடயத்தை சொல்லி முடிக்கிறேன். இந்த நூல் போன்ற பல முயற்சிகள் இன்னும் சமூகத்தில் வர வேண்டும். எங்கள் சமூகத்திற்காக உழைத்தவர்கள், நாங்கள் உயர காரணமாக இருந்தவர்கள், எங்களை வழிநடாத்தியவர்களை நாங்கள் கொண்டாட தயாராக வேண்டும். இதை மதங்கள் சார்ந்த சமயங்கள் சார்ந்த விடயத்தில் சொல்வதாக இருந்தால் குரு பக்தி என்பது மிக அவசியம் என்று சொல்வார்கள். கொஞ்சம் அதையும் தாண்டிய தத்துவ சிந்தனையோடு நான் சொல்கிறேன். எப்போதுமே ஒவ்வொரு மனிதனும் எந்த நிலையில் இருந்தாலும் மாணவனுக்குரிய மனநிலையோடு இருக்க வேண்டும். அதே நேரம் வேர்களை கொண்டாடாமல் விடுதுகள் நிலை பெற முடியாது. நாம் நிலை பெற வேண்டுமாக இருந்தால், நிலைத்து நிற்க வேண்டுமாக இருந்தால், நாம் எவ்வளவு அகலமாக கிளைகளை பரப்பி இருந்தாலும் தவறில்லை, பெரிய விடயமில்லை. எந்த விசாலமாக நாங்கள் நடைபோட்டாலும் பெரிய விஷயமில்லை. நமக்கு நீர்பார்த்திய எங்கள் பரவுதலுக்கும் எங்கள் வெற்றிகளுக்கும் அடித்தளமாக இருந்த வேர்களை நாம் கொண்டாடுகிற மனநிலையை பெற்றாக வேண்டும். அந்த மனநிலையோடு இந்த நூலும் வெளிவருகிறது. நமது அதிபர் மறைந்த நாளிலே சில விடயங்களை எழுதியிருந்தோம். ஒளியேற்றி வைத்தீர்கள், ஒளிந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஒளியேற்றி வைத்தீர்கள் என்பது உண்மை இன்னும் இன்னும் ஒளிரச் செய்கிறது. நமக்காகவேனும் மீண்டும் வரமாட்டீர்கள் ஆசர் என்று கேட்டிருந்தோம். இதனுடைய அர்த்தம் அல்லது அடிப்படை, ஒளி யார் வேண்டுமானாலும் ஏற்றலாம், தீப்பற்றி இருந்து விட்டால் என்பது அல்ல. ஒளி ஏற்றுவதற்கும் ஒரு தகுதி வேண்டும். ஒளி விளக்கையும் தீப்பற்றி வச்சு ஏற்றலாம், ஒரு குடிசையையும் தீப்பற்றி வச்சு கொடுக்கலாம். எங்கள் பொற்கால முதல்வர் மரியாதைக்குரிய திரு கனக மகேந்திரா அவர்கள் அவர் ஒளியேற்றி வைத்ததால் தான், அந்த தகுதிக்குரிய கரங்களால், மோதிர கரங்களால் குட்டுப்பட்டதால் தான் நாங்கள் தலை நிமிர்வோடு நிற்கிறோம். உலகத்தில் எந்த மூலைக்கு சென்றாலும் தலை நிமிர்வோடு தான் நிற்போம். மீண்டும் சொல்கிறேன், பாடசாலைகளை ஒப்பீடு செய்வது எனக்கு பிடிக்காத விடயம். எந்த தேசிய பாடசாலைகளில் கல்வியற்ற ஒருவருக்கு, ஒரு மாணவருக்கு கிடைக்க முடியாத அதிகபட்ச ஆளுமைகளை இந்த பாடசாலையில் பெற்றிருக்கிறோம் என்பதை நாம் தலைநிமிர்ந்து சொல்வோம். அதற்கு காரணம் அதிபர் போன்ற தன்னலமற்ற சேவையாளர்களும் ஆசிரியர்களும் இந்த ஒருவரை மாணவர் ஆசிரியர் என்ற பந்தத்தை தாண்டி ஒரு குடும்பமாக இறுக்கத்தோடு போடுகிற இந்த 70 வட்ட கட்சி மண்ணினுடைய இந்த இறுக்கம் ஒரு மாணவனுக்கு கொடுத்த ஆளுமையை எந்த தேசிய பாடசாலையில் கொடுக்க முடியாது. அந்த நிறைவோடும் நன்றியோடும் அனைத்து பாராட்டுகளையும் அனைத்து வெற்றிகளையும் நாம் வரலாற்றில் இன்றும் இனியும் பெறப்போகும் அனைத்து வெற்றிகளையும் எமது அதிபருக்கு சமர்ப்பணமாக்கி இந்த தருணத்துக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். கொலை பொறுப்பில் நன்றி, வணக்கம். வெளியீட்டுறைக்கு சற்று வெளியே சென்று நீண்ட வெளியீட்டுறையை வழங்கிய திரு மாணவ வேடன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இவர் பள்ளியின் பழைய மாணவரும் இந்நூலின் தொகுப்பாசிரியரும் கனடா நாட்டை சேர்ந்த ஊடகவியலாளர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அவர்களுக்கு மீண்டும் நன்றிகளை கூறிக்கொண்டு அதில் அடுத்த நிகழ்வாக மதிப்பீட்டுரை நிகழ்வு நடைபெறும். மதிப்பீட்டுரை நிகழ்வை வழங்க நாம் அன்பாக அழைப்பது இந்த நூல் வேடன் அவர்களுடைய முயற்சியால் நூலாக்கம் பெறுவதற்கு இங்கு இலங்கை எமது ஈழ மண்ணிலே தொடர்ந்து அரும்பணியாற்றி இந்த நூலுக்கு ஒரு வடிவம் கொடுத்த ஆசிரியர் கனக மகேந்திரனுடைய அன்புக்குரியவர், நீங்கள் யாவரும் அறிந்தவர் திருவாளர் ஈனா வசீகரன், ஆசிரியர் யாழ் புனித பத்திரிசியார் கல்லூரியை. இவரை அன்பாக அழைக்கின்றோம் மதிப்பீட்டுரை நிகழ்வினை ஆற்றுவதற்காக. சருக்கான மதிப்பளிப்பு நிகழ்வு இப்பொழுது நடைபெறும். சருக்கான மதிப்பளிப்பினை மேற்கொள்ளுமாறு கிளிநொச்சி கல்வி நிலையத்தினுடைய ஓய்வுநிலை உதவி கல்வி பணிப்பாளர் அன்புக்கும் மதிப்புகளுக்கான வைரமுத்து சார்களை அன்பாக அழைத்திருக்கிறோம். இந்த நிகழ்வினுடைய தலைவர், இவ்வித்தியாலயத்தினுடைய அதிபர் திருவாளர் சோனா சுதாசரன் அவர்களே, உயரிய பெரியோர்கள் வீட்டிருக்கின்ற அவையினரை, பெரியோர்கள் நிறைந்திருக்கின்ற சபையினரை, மாணவர்களே, உங்கள் அனைவரையும் இந்நேரம் போற்றி வணங்குகின்றேன்.
எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் மனங்களில் எல்லாம் நீக்கமுற நிறைந்திருக்கின்ற எங்களுடைய பொற்கால அதிபர் அமரர் கனக மகேந்திரா அவர்களை என்னுடைய மனதால் வணங்கி அகத்தில் இருத்தி அவருடைய நூலுக்கான மதிப்பீட்டுரையை நிகழ்த்துகின்றேன். கனக மகேந்திரா சாரினுடைய இந்த பொற்கால மலர் நூலுக்கு மதிப்பீட்டுரை நிகழ்த்துவதற்கு எனக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது. ஆனால் மஞ்சாடி விதியை வைத்து தங்கப்பவுனை நிறுக்கிற எங்களுடைய சமுதாயத்திலே கனக மகேந்திரா சாருக்கு அவருடைய நூலுக்கு மதிப்பீட்டுரை பாடுகளை அந்த மதிப்பீட்டுரையாக நான் சொல்லிவிட்டு போகின்றேன். திரும்பவும் நான் சொல்லிக் கொள்கின்றேன், சேருக்கு மதிப்பீட்டுரை நிகழ்த்த அல்லது சேரினுடைய நூலுக்கு மதிப்பீட்டுரை நிகழ்த்த எனக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை. அதிபர் அவர்கள் திரும்ப திரும்ப விடாப்பிடியாக நின்று அழைத்தார். ஆகவே வருகை தந்தேன். எனவே இந்த நூலினுடைய முக்கியத்துவத்தை உங்களுடைய மனங்களிலே பதித்துவிட்டு அல்லது விதைத்துவிட்டு நான் செல்கின்றேன். திருவாளர் வேணுதன் உள்ளிட்ட பழைய மாணவர், குறிப்பாக புலம்பெயர் மாணவர்களும் இந்த மண்ணிலே இருக்கின்ற பொற்காலத்துக்குரிய மாணவர்களும் இணைந்து அதிபர் கனக மகேந்திரா சாரினுடைய பவள விழாவை முன்னிட்டு இந்த நூலை வெளியிடுவதற்கான ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். சென்ற வருடம் பங்குனி மாதம் 19ஆம் தேதி கனக மகேந்திரா சாரிடமிருந்து எனக்கு தொலைபேசி அழைப்பு வந்தது. அதில் அவர் ஆரம்பத்திலே சுவநலங்களை எல்லாம் விசாரித்து விட்டு பிறகு சொன்னார், இப்படி ஒரு நூலை என்னுடைய மாணவர்கள் வெளியிட விரும்புகிறார்கள். திருவாளர் வேணுதன் தலைமையிலான புலம்பெயர் மாணவர்களும் இந்த உள்நாட்டில் இருக்கின்ற மாணவர்களும் இந்த நூலை வெளியிடுவதற்கு ஆசைப்படுகிறார்கள். அதற்கு பொற்கால மலர் என்றும் பெயர் வைத்திருக்கிறார்கள். அது இங்கே தான் அச்சடிக்கப்பட போகிறது. என்றால் வெளிநாட்டை அச்சடித்து அந்த நூலை இங்கு கொண்டு வர முடியாதாம். ஆகவே இங்குதான் அந்த நூலை அச்சாக்கம் செய்ய போகிறார்கள். ஆகவே அந்த நூலுக்கு நீங்கள் என்னோடு என்னுடைய திருவோணமலைக்கு வந்திருந்து நான் செய்கின்ற அந்த முயற்சிகளுக்கு உறுதுணையாக செயற்பட வேண்டும் என்று கேட்டார். நான் உடனே சொன்னேன், இந்த நூல் ஒரு பெரிய நூல், இதில் பெரியோர்கள் எல்லாரும் கை வைத்திருக்கிறார்கள். ஆகவே சார் நீங்கள் வேறு யாராவது ஒருவரை பார்த்துக் கொள்ளுங்கள். அதுக்கு அவர் சொன்னார், இல்லை, உங்களைத்தான் நான் நினைத்திருக்கிறேன். அதற்கெல்லாம் காரணம் நீங்கள் எல்லோரும் அன்பாக ஆன்டி என்று கூறுகின்ற என்னுடைய துணைவியார் உங்களுடைய பெயரைத்தான் பரிந்துரை செய்திருக்கிறார். ஆகவே நீங்கள் கட்டாயம் வருகை தந்து இந்த வேலையை செய்து தர வேண்டும் என்று சென்ற வருடம் பங்குனி மாதம் 19ஆம் தேதி என்னிடத்திலே அவர் கேட்டார். பாடசாலையிலே லீவெடுத்துக் கொண்டு திருவோணமலைக்கு சென்றேன். சாரினுடைய அந்த முயற்சிகளை எல்லாம் பார்த்தேன். தன்னுடைய மோட்டார் சைக்கிளில் என்னை ஏற்றிக் கொண்டு அச்சகம் எல்லாம் கூட்டிக் கொண்டு போனார். நடைபெறுகின்ற வேலைகளை எல்லாம் காண்பித்தார். இந்த 1989ஆம் ஆண்டிலிருந்து 1999ஆம் ஆண்டு வரை தான் இந்த பாடசாலையிலே அதிபராக இருந்த பொழுது என்னென்ன வகையான ஆவணங்களை வைத்திருக்கிறோமோ அத்தனை ஆவணங்களையும் புகைப்படங்களோடு அவர் வைத்திருந்தார். அவையெல்லாம் இந்த மலராசிரியர் திருவாளர் வேணுதன் அவர்களிடம் வெளிநாட்டுக்கு சென்று அவர் அதை செவ்வை பார்த்து திருவோணமலையில் இருக்கின்ற அந்த அச்சகத்துக்கு அவர் அனுப்பி கொண்டிருந்தார். ஓரளவுக்கு அதனை செய்ய வேண்டிய சில ஒழுங்குமுறைகளை நான் செய்துவிட்டு திரும்பி வந்துவிட்டேன். சித்திரை மாதம் இலங்கையிலே கொரோனாவினுடைய உக்கிர தாண்டவம். 2-3 தடவை தொலைபேசியிலே என்னை தொடர்பு கொண்டு மீண்டும் பெறமாட்டீர்களா என்று என்னிடத்திலே கேட்டார். ஆனால் எனக்கு யாழ்ப்பாணத்தில் இருந்து திருவோணமலைக்கு போகக்கூடிய சூழல் இருக்கவில்லை. அடிக்கடி நாட்டிலே முடக்கம், ஊரடங்கு சட்டம், இப்படியான சந்தர்ப்பத்திலே எப்படி போவது? ஆகவே தொலைபேசியிலே சில விடயங்களை அவரோடும் அந்த அச்சகத்தினுடைய உரிமையாளரோடும் கதைத்துக் கொண்டிருந்தேன். எதிர்பாராத விதமாக
அவர் எங்களை விட்டு பிரிந்து விட்டார் என்ற செய்தி கேள்விப்பட்டேன். அவர் இருக்கின்ற பொழுதே அவரோடு சேர்ந்து அந்த குறிப்பிட்ட 1 மாத காலத்திற்குள் அந்த நூலை முடிக்க முடியாமல் போன ஒரு குற்றவாளியாகி, என்னுடைய உணர்வு ஏதோ நான் ஒரு குற்றவாளி கூண்டிலே நிற்பது போலதான் எனக்கு இருக்கின்றது. ஆனால் என்ன செய்வது, காலமும் விதியும் சில நேரங்களிலே எங்களை விட மேலாக சென்று விடுகின்றன. நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதும் இல்லை, நினைந்ததையே நடத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை என்ற அடிப்படையிலே அதனையும் கைவிட்டு இந்த மலர் இப்பொழுது வெளிவந்திருக்கின்றது. 1 வருடத்துக்கு பின்னர் இன்று அவர் இந்த உலகை விட்டு செல்வதற்குரிய முதல் நாள். அந்த முதல் நாளிலே அவர் சார்பாக இந்த நூல் வெளிவந்திருக்கின்றது. அவையிலே வீட்டிருக்கின்ற பெரியோர்களே, அன்பார்ந்த மாணவர்களே, இந்த நூல் வெறுமனே கனகமணிதாசரினுடைய ஒரு பொற்கால மலர் அல்ல. இது ஒரு வரலாற்று ஆவணம், இது ஒரு வரலாற்று பதிவு. இந்த வரலாற்று ஆவணத்தை நாங்கள் எப்படி பேணப் போகின்றோம் என்பதுதான் கேள்வி. பாரதி சொல்கின்றான், நல்லதொரு வீணை செய்து அதை நிலங்கட புழுதி எறுவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டார். இது ஒரு நல்லதொரு வீணை. இந்த வீணை மீட்கப்பட வேண்டும். இந்த மலரினூடாக வெளிப்படுகின்ற செய்திகள் இனிய காரணமாக எல்லா திசைகளிலும் பரவ வேண்டும். எங்கள் எல்லோருக்கும் நிறைந்த அறிவு இருக்கிறது. அந்த அறிவை ஒளிரப் பண்ணி இந்த நூலினுடைய பெறுமதியை நாங்கள் மெருகூட்ட வேண்டும். இந்த நூலை வாழ்த்தியல், பதிவியல், நயப்பியல், பொதுவியல், நினைவியல் என்று 5 பாகங்களாக பிரித்திருக்கின்றார்கள். 5 பாகங்களையும் எடுத்து வைத்து நான் மதிப்பீடு செய்யவில்லை. இந்த நூலுக்கு இப்படி ஒரு 5 பாகங்கள் இருக்கின்றன. வாழ்த்தியல், பதிவியல், நயப்பியல், பொதுவியல், நினைவியல். இவை எல்லாவற்றுக்கும் முன்னராக முகப்பிலே சைவ சமய பெரியார் செல்வர் கலாநிதி ஆர். திருமுருகன் அவர்களினுடைய ஒரு ஆசை செய்தியும், அதிபர் கனகமகேந்திர அவர்கள் இந்த பாடசாலையிலே அதிபராக இருந்த பொழுது அவருடன் இணைந்து பணியாற்றிய இந்த பாடசாலையினுடைய ஆசிரியர் கத்தோலிக்க கிறிஸ்தவ சமய அருட்சகோதரி ஜெயக்கொடி அவர்களினுடைய ஒரு ஆசை செய்தியும் இடம்பெற்றிருக்கின்றது. அவர்கள் வளமையான ஆசிரியரை இந்த நூலுக்கு வழங்கியிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து பொற்கால அதிபராக இருந்த கனகமகேந்திர ஆசிரியருடைய இதயவினை முடிக்கும் போது என்ற தலைப்பிலே அவர் தன்னுடைய 10 ஆண்டு கால வரலாற்றை இந்த பாடசாலையிலே எப்படி நடத்தினேன் என்பதை பதிவு செய்திருக்கிறார். அதிலே அவருடைய ஒரே ஒரு ஆதங்கம் தான் இருக்கின்றது, இந்த பாடசாலை ஒரு உயர்நிலை பாடசாலையாக மாற வேண்டும். அன்றிலிருந்து இது சாதாரணதர ஒரு வித்தியாலயமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த வித்தியாலயம் ஒரு உயர்தர வித்தியாலயமாக மாறி உயர்தர வகுப்புகளை இந்த பாடசாலை கொண்டிருக்க வேண்டும் என்பதைத்தான் அவர் தன்னுடைய அந்த 10 வருட அனுபவத்திலே இதயவினை மீட்கும் போது என்ற அந்த பகுதியிலே பதிவு செய்திருக்கிறார். என்னை பொறுத்தவரையிலே நான் சிறியவனாக இருக்கின்றேன். ஆனால் இந்த அவையிலே இந்த தேசத்தினுடைய, தமிழ் தேசத்தினுடைய குரலாக ஒலிக்கின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் இந்த பாடசாலையினுடைய பழைய மாணவரும் ஆகிய சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் இருக்கின்றீர்கள். முன்னாள் கல்வி அமைச்சர்கள் இருக்கின்றீர்கள். உதவி கல்விப்பணிப்பாளர்கள் இருக்கின்றீர்கள். கல்வி சமூகத்தினர் இருக்கின்றீர்கள். இந்த வித்தியாலயத்தினுடைய அதிபர் அவர்கள் இருக்கின்றீர்கள். பல பெரியோர்கள் வீட்டிருக்கின்றீர்கள். நாங்கள் கனகமகேந்திராசருக்கு செய்ய வேண்டிய அஞ்சலி அல்லது அவருடைய நினைவுகளை நாங்கள் சுமந்து வாழுகிறோம் என்பதை நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டியிருந்தால், அல்லது அவருடைய நினைவு எங்களை விட்டு நீங்கவில்லை என்று சொன்னால்,
இந்த பாடசாலை ஒரு உயர்தர பாடசாலையாக முன்னேறுவதற்கு தயவு செய்து வழி செய்யுங்கள். பல்வேறு பணிகளை ஆற்றி வரலாற்றில் தனக்கென ஒரு இடத்தினை பதிவு செய்த அமரர் கனக மகேந்திரா அவர்களின் குடும்பத்தின் சார்பாக திருவாளர் மா மயூரன் அவர்கள் ஏற்புரை நிகழ்த்தினார். அவையிலே வீட்டிற்கும் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எவ்வளவோ பேச வேண்டும் என்று சொல்லித்தான் நான் இந்த மேடையிலே வந்து இருக்கிறேன். பேச முடியவில்லை. என் மொழி என் வாயில் வரவில்லை, சொற்கள் கிடைக்கவில்லை. ஏனெனில் நானும் சரி, என் குடும்பத்தினரும் சரி, உணர்ச்சிகள் மேலோங்கி போயிருக்கிறோம். வாசலிலே பேண்ட் வாக்கியத்தோடு நாம் வரவழைக்கப்பட்ட கணக்கிலிருந்து இந்த நிமிடம் வரை, இந்த செகண்ட் வரை நாங்கள் உணர்ச்சி போக்கோடு, உணர்ச்சி பெருக்கோடு நிற்கிறோம். எங்களுக்குள் எதுவுமே ஓடவில்லை. ஏற்புரை என்று சொல்லி என் பேரை சொல்லிவிட்டார்கள். ஏற்புரை செய்வது என்று சொல்லி அறி வந்து நிற்கிறேன். பேச வரவில்லை என்று சொல்கிறேன். உங்களுக்கு சிரிப்பாய் இருக்கும், வேடிக்கையாக இருக்கும், ஆனால் முடியவில்லை. இந்த ஏற்புரை என்பது இன்று எனது தந்தை உயிரோடு இருந்திருந்தால் செய்ய வேண்டியது. இவ்வளவு பாராட்டுகளுக்கும் இவ்வளவு புகழுக்கும் சொந்தக்காரரான எம் தந்தை அமரர் திரு கனக மகேந்திரா அவர்கள் இந்த இடத்துல இருந்து கொண்டு வாங்கிக் கொள்ள வேண்டியது. அவர் இல்லாமல் நாங்கள் இங்கு இருந்து இதை செய்து கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கும் போது இவற்றையெல்லாம் அவர் கண்கூடாக பார்க்க முடியாமல் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கும் போது எங்களால் முடியவில்லை. மிகவும் கவலையாக இருக்கிறது. இந்த இடத்திலே அவர் இப்போது இருந்திருந்தால் அவர் ஆனந்த கூத்தாடி இருப்பார், சந்தோஷத்திலே திளைத்திருப்பார். நாங்கள் இப்போது கவலையிலே உணர்ச்சி பெருக்கோடு இருக்கிறோம், அவர் ஆனந்தத்திலே உணர்ச்சி பெருக்கோடு இருந்திருப்பார். ஐயா திரு தண்டாயுதபாணி ஐயா அவர்கள் எனக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவம் தந்த போது அது அப்பாவுக்கு போய் சேருவதாகத்தான் நான் எண்ணிக்கொண்டேன். அவருக்கு பிள்ளையாய் பிறந்ததுதான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு கௌரவம். இங்கு பெரியவர்கள் பலர் இருக்கின்றீர்கள். பல பேர் என்னுடைய தந்தையை பற்றி உங்களுடைய சிறப்பான கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருந்தீர்கள். உண்மையிலேயே மிகவும் சந்தோஷமும் பெருமையும். ஆனால் இது எங்களுக்கு புதிதல்ல. இது எத்தனையோ வருட காலமாக எங்கள் தந்தை மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்டவைகள் தான். எமது தந்தையார் எப்படி இந்த பாடசாலைக்கு வந்தார், எப்படி இந்த பாடசாலையை பொறுப்பேற்றார் என்கிற சில விஷயங்களை அந்த புத்தகத்திலே தந்தையார்களே கூறியிருக்கிறார். முதலில் அந்த புத்தகம் என்பது எங்களுடைய தந்தையின் சேவை காலத்தை பற்றி, எங்களுடைய தந்தையின் சேவையின் பெருமை பற்றி, எங்களது தந்தையாரின் காலத்தில் வாழ்ந்த படித்த மாணவர்கள் அவர்களாக முன்வந்து இப்படி ஒரு விஷயம் செய்ய வேண்டும், வரலாற்றை நாங்கள் ஆவணப்படுத்த வேண்டும், அப்போதுதான் அடுத்து வரும் தலைமுறைக்கு அது கட்டாயம் போய் சேரும். நிச்சயமாக இங்கிருக்கின்ற எந்த ஒரு மாணவர்களுக்கும் எங்கள் அப்பாவின் முகம் தெரியாது. எங்கள் அப்பா இங்கிருந்து இடமாற்றம் சென்ற பிறகுதான் இவர்கள் எல்லோருமே பிறந்திருப்பார்கள். ஆகவே ஆவணப்படுத்தல் மிகவும் முக்கியம் சார் என்று கேட்டுக்கொண்ட போது அப்பா மிகுந்த சந்தோஷம் அடைந்தார். அதுதான் உண்மை. நாங்கள் நேராக பார்க்கிறோம். அப்படி அவர்கள் அன்பு கட்டளையிடும் போது அதை கட்டாயம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கடமை அவருக்கு இருந்தது. சந்தோஷப்பட்டார். அதற்காக அவரிடம் எப்போதுமே வட்டக்கட்சி என்று சொன்னாலே, அவர் கிளிநொச்சி என்று சொன்னாலே மனம் திறந்து விடுவார், அவர் முகம் மலர்ந்து விடும். அவரிடம் கிளிநொச்சி சம்பந்தம், கிளிநொச்சி என்று சொன்னாலே போதும். அப்படி இருக்க வட்டக்கட்சி என்று சொன்னாலே அவரை பிடிக்க முடியாது. இந்த பாடசாலை சுற்றியுள்ள அயல், இந்த சமூகம், இந்த கிராமம்
இது சம்பந்தமாக எந்த கதை வந்தாலும் எங்கள் தந்தையார் சிறு குழந்தை போல ஆகிவிடுவார்கள். ஆகவே இந்த ஆவணப்படத்தில் என்று முன்னாள் மாணவர்கள் பழைய மாணவர்கள் கேட்டுக்கொண்ட போது கட்டாயம் நான் இதை சம்மதிக்கிறேன் சொல்லும் போது அவரிடம் அதற்கு கொடுப்பதற்காக ஒரு தொகை போட்டோக்கள், புகைப்படங்கள், வீடியோக்கள், ஆக்கங்கள் என்று ஒரு தொகை இருந்தது. எங்களுக்கு கூட அது தெரியாது. அப்படியானவற்றையெல்லாம் அவர் சேமித்து வைத்திருந்தார். அதை பார்க்கும் போதுதான் அவர் இந்த பாடசாலையை, இந்த சமூகத்தை, இந்த கிராமத்தை எவ்வளவு தூரம் விரும்பி இருக்கிறார் என்றது எங்களுக்கு தெரிய வந்தது. இங்கே நிகழ்த்துவர் இந்த பாடசாலையுடைய ஆசிரியர் மதிப்புக்குரிய லீனோசன் அவர்கள். லீனோசன் அவர்களுடைய நெறியாளர்கள் இந்த மாணவ செல்வங்களில் இதோ நடனம். நன்றிகள் சார். திருவாளர் கனகமகேந்திரா அவர்கள் இந்த மண்ணில் பிறந்தவர் அல்ல. இந்த மண்ணிற்கு தன்னுடைய கடமை நிமித்தம் வருகை தந்தவர். இருந்த போதும் இந்த மண்ணையும் இந்த மழலைகளையும் தன்னுடைய உறவுகளாக மதித்து கொண்டு தன்னுடைய கடமைக்காக மட்டுமல்லாது மக்கள் மனங்களிலே நிறைந்து மாணவர்களை பயப்படுத்தி அவர்களை வழிநடத்தி இந்த வளாகத்திலே மரங்களையும் நாட்டி மக்களுடைய மனங்களிலே தன்னையும் பதித்துக் கொண்ட ஒரு மனிதர். நான் இந்த பாடசாலையின் பழைய மாணவனே தவிர இந்த அதிபருடைய மாணவன் அல்ல. இருந்தபோதும் எங்களுடைய வட்டக்கட்சிக்கு கிடைத்த அந்த வளங்களிலே இவருடைய இந்த 10 வருடங்களை நாங்கள் பொற்காலமாக ஏற்றுக்கொள்கிறோம். இதிலே எந்த சந்தேகமும் யாருக்கும் இருக்கப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் தமிழிலே பல அடைமொழிகள், கௌரவ மொழிகள் இருக்கின்றன. அவை யாருக்கு வழங்கப்பட வேண்டும், யாரால் வழங்கப்பட வேண்டும் என்கின்ற வரையறைகள் இல்லை என நான் கருதுகின்றேன். எனவே எங்களுடைய அதிபரென பல்வேறு பட்டவர்களாலும் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் கூட நாம் அவரை அவ்வாறுதான் அழைப்பதுண்டு. ஆனால் அவரிடம் படித்தோ அவருடைய காலத்திலே நான் இந்த பாடசாலையிலே கல்வி பயின்றவனோ இல்லாத போதும் அவருடைய சேவையின்பால் ஈர்க்கப்பட்ட பலதரப்பட்ட மாணவர்கள் அல்லது சமூகத்தவர்கள் மத்தியிலே நானும் ஒருவர். நாங்கள் அவர் இந்த பாடசாலையின் வரலாற்று காலங்களிலே அவர் கடமையாற்றிய அந்த 10 வருடங்களையும் பொற்காலமாக ஏற்றுக்கொள்கிறோம். அவர் பொற்கால அதிபரா இல்லையா என்பது பாடப்பிரிவுக்குரிய கேள்வியாக யாராவது எடுத்துக்கொண்டாலும் கூட நாங்கள் சொல்கிறோம், இந்த 10 வருடங்கள் அவரால் எங்களுடைய பாடசாலை பொற்காலமாக மாற்றப்பட்டது என்பதனை பாடசாலை மாணவனாக இல்லாமலுக்கு இந்த சமூகத்தில் ஒரு பிரஜையாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதற்கு பல்வேறு உதாரணங்கள் இருக்கின்றன. இந்த பாடசாலையின் வரலாற்று காலத்திலே பல அதிபர்கள், பல ஆசிரியர்கள், பல பழைய மாணவர்கள், பல பெற்றோர்கள், பல மாணவர்கள் வந்து போயிருக்கலாம். ஆனால் இங்கே வசீகரன் சொன்னது போல ஏர்போர்ட்டில் விளக்கிலே தான் ஒரு அதிபராக மட்டுமில்லாமல் ஒரு காவலாளியாக, இந்த சமூக பிரஜையாக, எங்களுடைய மக்களின் மனங்களிலே இடம் பிடித்த ஒரு வல்லவனை, அவருடைய ஆற்றலை நாங்கள் இந்த நேரத்திலே ஏற்றுக்கொண்டு அவரை போற்றிக் கொள்வதிலே மனநிறைவடைகின்றோம். பழைய மாணவரும் வெளிநாட்டு அமைச்சு, இலங்கை வெளிநாட்டு சேவை பணிப்பாளருமான திரு அகஸ்டின் கிறிஸ்டிரூபன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அன்பு சுகம், ஆத்மாவின் தேடல் சுகம், எதிர்பார்ப்புகள் இவையிலற்ற இவை இரண்டும் பரம சுகம். இந்த வட்டக்கட்சி கிராமம் ராமநாதபுரம் அன்பாரம் சமூக புடைப்பாளம் ஒரு கூடி கூட்டாக உழைக்கின்ற ஒரு கிராமம், ஒரு முன்மாதிரியான ஒரு கிராமம். மாவட்டத்தில் உள்ளவர்கள் கிழக்கு பிரதேசத்தில் இருந்து பிரசித்தி பெறுகின்றார்கள் என்று சொல்லுவதற்கு எடுத்துக்காட்டான ஒரு கிராமம். பல பேர்களை உருவாக்கியது. நான் இங்கு எப்பொழுதுமே குறிப்பிடவில்லை நிறைய கல்வித்துறைகளிலோ அலுவலக துறைகளிலோ சாதித்துக் கொண்டிருப்பவர்களை.
நல்ல மனிதர்களை, நல்ல பண்புமிக்கவர்களை, பண்பாளர்களை, நல்ல வியாபாரிகளை, நல்ல விவசாயிகளை, நல்ல குடும்ப தலைவர்களை உருவாக்கிய ஒரு கிராமம். அந்த வகையிலே இந்த கிளிநொச்சி கிழக்கிற்கு ஒரு பெருமை உண்டு. அந்த வகையிலே நான் முதலில் கனக மகேந்திரா அவர்களை சந்திக்கின்றேன். மத்திய மகா வித்தியாலயத்திலே அப்பொழுது சேருகின்ற பொழுது மகா வித்தியாலயம், மத்திய மகா வித்தியாலயம், மத்திய கல்லூரி. அவருடைய அந்த டிசிப்ளினுக்கு புறப்பாக இருந்த காலப்பகுதிகளிலே நாடகத்திலே அவருடைய ஆளுமைகளை பெற்று சிறிது காலத்திலே அந்த பாடசாலையில் இருந்து அழுது கொண்டு வருகின்றவர். என்னுடைய ஆசா சோதனாளன் அவர்கள் அறிவூட்டினார், நீர் ஒரு உம்முடைய ஆளுமைக்கு நீர் ஒருவரிடத்தில் இருக்க வேண்டியவர். இனங்காணப்பட்டார், இங்கே வந்தார். 10 வருடங்கள் தன்னுடைய சேவையை பணியாற்றினார். சுப்பிரமணியம் அதிபரில் இருந்து, தர்மலிங்கம் அதிபரில் இருந்து, பிறகு அதிபரில் இருந்து, ரவிநாயகம், வேலுப்பள்ளி அதிபர், அந்த தொடர்ச்சியாக வந்து கனகவேந்திர ஆசிரியருக்கு பின் இருக்கிற சுபாசுரன் வரை பல்வேறு விதமான வளர்ச்சிகளில் இந்த பாடசாலை பயணித்தது. ஆனால் ஒரு தசாப்தம் கனகவேந்திர ஆசிரியர் தன்னுடைய திறமையை, தன்னுடைய அனுபவங்களை புடம் போடுவதற்கு ஒரு களம் அமைத்துக் கொடுத்தது என்பதுதான் உண்மை. சாதித்தார். அழுது கொண்டு வந்தவர் 10 வருடத்துக்கு பின்பு இந்த மக்களால் கண்ணீர் ததும்பா வழியெழுப்பப்பட்டார். அவரும் கண்ணீர் சிந்தி இந்த இடத்தில் இருந்து மாற்றலாக சென்றார். அவர் எவ்வளவு மக்களை நேசித்திருப்பார். அவருடைய சிந்தனை இந்த பாடசாலையிலே வருடங்களுக்கு போற வேறு பாடசாலைக்கு போனவர்கள் எல்லாரும் திரும்பி வந்தார்கள். மிக உன்னதமாக நேசித்த இந்த பாடசாலைக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டை சொல்லுகின்றேன். அவருடைய இறப்பதற்கு முன்னர், ஒரு வாரத்துக்கு முன்னர் என்ற தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். நான் இங்கிலாந்திலே பணி நிமித்தம் இருந்த பொழுது உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய அண்ணாக்கள், அக்காக்கள் அங்கு மிகவும் உணர்வுமாக இருந்தார்கள். இங்கோட கொரோனா தொற்று பெருந்தது காரணத்திலே இங்க மக்கள் பசியிலே வாடுகின்றார்கள் என்று சொல்கின்ற பொழுது நான் அவர்களை ஒருங்கிணைந்து சில வழிபாடுகளை செய்த பொழுது அங்குள்ள பெரிய பெரிய பாடசாலைகளிலே விட ஒரு நாளிலே குறிக்கப்பட்ட தொகையை அவர்கள் ஒரு நாளிலே அதை நிரப்பி காணும், நீங்கள் இனி போட வேண்டாம் என்று சொல்லி அந்த பணத்தை இங்கே அனுப்பி இங்கேயே உணர்வீக்க பாடசாலை பழைய மாணவர்கள், பிரதாப் விக்ரமன் போன்ற அவருடன் சேர்ந்த பழைய மாணவர்கள் எல்லாம் உணர்வு ரீதியாக இவர்கள் இந்த டிஸ்ட்ரிபியூஷனிலே இந்த மக்களுக்கு கொண்டே சேர்ப்பதிலே இருந்தார்கள். இவர்கள் நம்முடைய அண்ணாக்கள், அக்காக்கள். அந்த இடத்திலே நான் ஒரு தொகுப்புரையை வழங்கியிருந்த பொழுது அந்த தொகுப்புரையை கேட்டுவிட்டு மறுநாள் எனக்கு கனகவேந்திர அவர்கள் போட்டு, தம்பி நீ கொடுத்த அந்த தொகுப்புரை எனக்கு மனம் நகர்வு செய்கிறது, என்னுடைய நினைவுகளை நிறுத்தி பார்க்க செய்கிறது. உங்களுக்கு அதை எழுதி தர முடியுமா? நான் இந்த புத்தகத்தினை பதிவாக்குவதற்கு அவர் கேட்டிருந்த அந்த பாடசாலையை படித்தவர்கள் நல்ல நிலையிலே, அதாவது நல்ல மனிதர்களாக மற்றவர்களால் போற்றப்படுகிற நிலையில உள்ளவர்களை அவர்களோட படத்துடன் ஒரு பதிவாக கொண்டு வரவும் என்று என்னிடமும் கேட்டிருந்தார். நாங்களும் நானும் என்னுடைய படத்தையும் என்னுடைய பெயர் விவரத்தையும் அனுப்பியிருந்தேன். அவருடைய இழப்பு அது பதிவாக வரவில்லை. இருந்தாலும் அந்த இடத்திலே நான் ஒரு சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை தந்திருக்கிறேன் என்றால் அவருடைய அந்த ஆசையும் அவர் இந்த கிராமத்தின் மீது செலுத்திய அன்பும் தான். கிளிநொச்சி ராமநாதபுரம் மேற்கு அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையின் பாடசாலை சமூகமும் பழைய மாணவர் சங்கமும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த அமரர் கனக மகேந்திரா அவர்களின் பொற்கால மலர் வெளியீட்டு விழாவின் நன்றியுரையினை கிளிநொச்சி ராமநாதபுரம் மேற்கு அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையின் ஆசிரியை திருமதி விஜயரஜினி நந்தகுமார் அவர்கள் நிகழ்த்தினார். தான் வாழ்ந்த காலம் முழுவதும் தன்னாலான பல்வேறு பணிகளை பன்முக ஆற்றலுடன் ஆளுமை மிக்க மனிதராக வெளிப்படுத்தி பல தனித்துவமான அடையாளங்களை தனக்கென உருவாக்கிய அமரர் கனக மகேந்திரா அவர்களின் பொற்கால நூல் வெளியீடு ஒரு காலத்தின் பதிவாய் உருவாக்கம் பெற்றது. பண்புடையவர்கள் வாழ்வதால் தான் மக்கள் வாழ்க்கை எப்போதும் நிலைத்திருக்கிறது. பண்பாளர்களின் செயல்களின் பின்னணியிலேயே உலகம் தன் செயல்பாடுகளை நிறைவேற்றுகின்றது. பன்முக ஆளுமையாக கல்விமானாய் பலரின் வாழ்வில் ஒளி தீபமாய் வாழ்ந்து மறைந்தாலும் இன்றும் பலர் உள்ளங்களில் நிறைவாழ்வு காணும் அமரர் கனக மகேந்திரா அவர்களின் பொற்கால நூல் வெளியீட்டினை உங்கள் முன் காட்சிப்படுத்தி ஒரு ஆளுமையின் வரலாற்றினை பகிர்ந்து கொண்ட நிறைவுடன் விடைபெறுகின்றோம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். வணக்கம்.